சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கோஸ் இருக்கால, அவன் ரென்ன தேடி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான். சோ நம்ம ரென்னு எல்லோ ராக் வில்லேஜ் அப்படின ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பா. அதுவும் சன்மூன் கேங் அப்படின ஒரு இடத்துல. சோ இந்த சன்மூன் கேங் இவள பிடிக்கிறதுக்காக வந்திருக்க மாட்டாங்க. டோகியோம் அப்படினு புஞ்சிங் செக்டர் சேர்ந்த ஒரு யங் மாஸ்டர் பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. சோ அவன் கூட நம்ம ரென்னு இருந்ததனால இவளை சேர்த்து பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இப்போ இவனை எதுக்காக பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா, இந்த புஞ்சிங் செக்டர் இருக்குல, இந்த செக்டருக்கு தனியா ஒரு ட்ரெஷர் வால்ட் இருக்கு. அதுல எக்கச்சக்கமான காசு இருக்கு. சோ இந்த ஒரு ட்ரெஷர் வால்ட்டுக்கான சீல் எங்க இருக்கு அப்படின்றது நம்ம புஞ்சிங் செக்டரோட, அதாவது நம்ம டோகியோமோட அப்பாவுக்கும் நம்ம டோகியோமுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவங்க அப்பா ஒரு வருஷமா ஒரு மாதிரி கோமா ஸ்டேட்ல இருப்பாரு. சோ டோகியோம பிடிச்சதா அதை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க சித்தப்பா இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி இவனே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி இவன் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடுவாரு. இப்ப எல்லா உண்மையும் வாங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனை கொல்லவும் உத்தரவு போட்டுருவாரு. இவனை கொல்றதுக்காக போவாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு பேய் இவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த பேய் நம்ம டோகியோமோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த ஒரு பேய் இவனை கண்ட்ரோல் பண்ணும்போது இவன் திரும்பியும் சித்தப்பாவை பாக்குறதுக்காக வரா. இதோட நம்ம போன சாப்டர் விட்டு போறோம். இப்போ இது கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த சன்மூன் கேங் இருக்குல்ல, இதுல இன்னும் பேய் பிடிக்காத நார்மலான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன சத்தம், எதுக்காக இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு மெயின் ஹாலுக்கு பாக்கிறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வரப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். எல்லாரும் அமைதியா இருங்க, ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் சண்டைக்கு தயாராகுங்க அப்படின்னு முன்னாடி இருக்கிற லீடர் சொல்லுவா. இப்போ உடனே வரவங்க எல்லாரையும் பார்த்தா அவங்க எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு கருப்பு கலர் உருவங்கள் எல்லாம் இவங்க அப்படியே வந்து அட்டாக் பண்ணிட்டு போகும். அது என்னன்னு ஒரு செகண்ட் இவங்களுக்கே புரியாது. பார்த்தா இந்த லீடர் தவிர அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் அவங்களோட நிழல்ல இருந்து வந்து நிறைய பேய்கள் அவங்கள பிடிச்சிரும். இப்போ இந்த லீடரும் என்னாச்சு, இப்போ ஏதோ கிராஸ் ஆன மாதிரி தெரியுது, ஒருவேளை இது அவங்களோட வேலையா அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கிறவங்கள பாப்பான். பார்த்தா பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் டக்குனு இவனோட முதுகுல கத்தியை குத்திடுவாங்க. என்னாச்சுன்றது அவனுக்கே தெரியாது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா, நீங்களும் துரோகம் பண்ண ஆரம்பிச்சீங்களா அப்படின்னு இவன் பின்னாடி திரும்பி சண்டை போடுவான். ஆனா முன்னாடி இருந்து இப்ப எல்லா பக்கமும் தாக்க ஆரம்பிச்சு அவன் அப்படியே கொண்டுருவாங்க. சோ இந்த மாதிரி கொண்டுட்டு இருக்காங்கல, அதாவது இந்த பேய் எல்லாம் பிடிச்சிருக்கல, இவங்க எல்லாரோட மனசுலயும் அவங்களோட மைண்ட் ஒன்னு இருக்கும்ல, அந்த மைண்டுக்கு என்ன விஷயங்கள் தெரியும். அந்த மைண்ட் ஒரு லூப்ல மாட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சோல்ஜர் அவரோட வைஃப் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பாரு. ஆனா ஒரு நாள் ஒரு கேங் வந்து அவரோட வைஃபை கொன்னு அவங்கள தூக்குல போட வச்சிருவாங்க. இப்ப அவங்க வைஃப் செத்து போனதை அவரோட கண்ணால பார்த்து அந்த கேங் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படிதான் சண்டை போட்டு ஒரு கட்டத்துல இந்த சன்மூன் கேங்லயே வந்து சேர்ந்திருப்பாரு. இப்ப இது எல்லாத்தையும் தான் அவரோட மைண்ட் பாத்துக்கிட்டே இருக்கும். இத ஒரு லூப்ல திருப்பி பாத்துக்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி தான் அந்த பேய்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு திருப்பி காட்டிட்டே இருக்கும். அவங்களோட உடம்ப அந்த பேய்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த லார்ட பாக்கிறதுக்காக ஒருத்தன் போயிருப்பான். அதாவது அந்த பில்டிங்கோட லார்ட் இருக்குல, சன்மூன் கேங்கோட லார்ட். சோ அவனை பாக்கிறதுக்காக போனவன் என்ன சொல்லுவானா, அந்த புஞ்சிங் செக்டரோட யங் மாஸ்டர் டோகியோம் சொன்னதை நாங்க கேட்டோம், சீல் இருக்குதுன்றது உண்மைதான். ஆனா அந்த சீல் எங்க இருக்குன்ற லொகேஷனை என்னால தெரிஞ்சுக்க முடியல, நான் ரொம்ப தூரத்துல இருந்ததுனால எனக்கு கேட்கல, இது கண்டிப்பா உங்க சித்தப்பா கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவா. இப்போ அவங்க லார்டும் சரி எல்லாத்தையும் கேட்டுட்டீல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்டா இந்த நேரத்துல ஒருத்தன் பதட்டத்தோட இந்த இடத்துக்கு ஓடி வந்து, லார்ட் நம்ம ஆளுங்களே சண்டை போட ஆரம்பிச்சாங்க, ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதே தெரியல அப்படின்னு சொல்லுவா. இப்போ இவங்க சித்தப்பா இருக்காரு, இவரும் இந்த லார்ட பாக்கிறதுக்காக ஒரு கோவலியா நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி இருந்து யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்கும். என்னாச்சுன்னு திரும்பி பாப்பாரு. பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சரி ஏதோ தன்னோட கற்பனையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி லார்டோட ரூமுக்கு வருவாரு. இப்ப இந்த லார்ட் இருக்கார்ல, அவரு வெளில போய் பாப்பாரு. பார்த்தா அவரோட ஆளுங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நடக்குது, எதுக்காக இந்த பிரச்சனை போகுதுன்னு சுத்தமா அவருக்கு புரியாது. எல்லாரும் பைத்தியக்காரங்க மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. இப்போ உடனே அவங்க லார்டும் சரி நமக்கு வேற வழி கிடையாது, இருக்கிற எல்லா எலெக்ஷனையும் கூப்பிடு, நம்ம இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த லார்ட் பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் கேட்பாங்க, ஆனா லார்ட் நம்மளோட ஆளுங்க எல்லாரும் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்னு. உடனே இந்த லார்ட் அவங்களை பார்த்து, ஒருவேளை உங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா போய் ஹெல்ப் பண்ணலாம், நான் எந்த விதத்திலையும் அதை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணானா ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்க, நம்ம இந்த இடத்துல இருந்து உடனே தப்பிச்சாகணும் அப்படின்னு எல்லாருக்கும் உத்தரவு போடுவாரு. இப்ப அவர் கரெக்டா அவரோட ரூமுக்கு வரும்போது இந்த சித்தப்பாவையும் பாப்பாரு. இந்த சித்தப்பாவும் கேட்பாரு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. உடனே இந்த லார்டும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனா அது இப்ப கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, அது சீக்கிரமாவே நடக்கும், நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அதெல்லாம் சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கோஸ் இப்பதான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கா, அதாவது சன்மூன் கேங் இருக்கிற இந்த ஒரு பில்டிங் குள்ள வந்திருக்கா. ஆனா சன்மூன் கேங்ல ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கலவரத்துக்கு நடுவுல அவன் போய் என்ன கண்டுபிடிச்சாகணும். இப்ப இன்னொரு பக்கம் இந்த லார்ட் உத்தரவு போட்ட மாதிரியே எல்லா எலைட்ஸும் இந்த லார்டோட ரூமுக்கு வந்துருவாங்க. உடனே இந்த லார்டும் நம்ம சீக்கிரமா அந்த பேசேஜ் வழியா தப்பிக்க போறோம், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு உத்தரவு போடுவாரு. இப்ப பேசேஜ் நேரா இருக்கிறதுனால எல்லாரையும் தனித்தனியா போக சொல்லுவாரு. இவங்க எல்லாரும் அந்த பேசேஜ் கிட்ட போகும்போது அவங்க சித்தப்பா கேட்பாரு, எனக்கு புரியவே இல்லையே, நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த டவுனை விட்டுட்டு உடனே கிளம்புறீங்க, என்னாச்சு, அதுவும் இந்த ராத்திரியில கிளம்புறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்பாரு. இது கேட்டதும் அந்த லார்டும் இது என்னோட இடம், இங்க என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணணும், மத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பிட்டு இருப்பாரு. இவங்க சித்தப்பாவும் அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, நான் சும்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இவங்க சித்தப்பாவுக்கு இவர் யாருன்றது நல்லாவே தெரியும். இந்த லார்ட் இருக்கார்ல, இவர கிரவுச்சிங் ஸ்னேக் சாஜுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஜுன் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோஸ், இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான மார்ஷியல் மாஸ்டர். ஆனா இவரை எல்லாரும் பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் இவரோட கிரூவலான நேச்சர். இவர் ரொம்ப மோசமான ஒரு ஆளு. அந்த ஒரு காரணத்தினால இவர் கூட சண்டை போடுறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை எதுக்காக அவர் பிளான்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு இவங்க சித்தப்பா யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இவங்க சித்தப்பாவுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றத வச்சு தான் இவங்க சித்தப்பா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இவங்க அந்த பேசேஜ் போய் ஓபன் பண்ணுவாங்க. பார்த்தா இவங்க வரவேற்கிறதுக்காக சிரிச்ச முகத்தோட ஒருத்தன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனை பார்த்தது இவங்க ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. ஆனா சந்தோஷத்தோட கொஞ்சம் சாவு இருக்கணும்ல, அவங்க எல்லாரையும் பீஸா வெட்டி கொண்டுருவான். இப்ப அந்த ரத்தத்துக்கு நடுவுல நடந்து வருவான். இதை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க பயந்து போயிடுவாங்க. இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், என்ன எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கீங்க போல, நான் வரேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக எதுவும் பார்ட்டி கொண்டாடுறீங்களா, பரவாயில்லையே அப்படின்னு கேட்பான். இப்ப அதுக்கு நடுவுல அவங்க அங்கிள் இருப்பாரு. அவரை பார்த்துட்டு, ஓ சித்தப்பா நீயும் இங்கதான் இருக்கியா, உன்னை முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் வயசாயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல அப்படின்னு கேட்பான்.
இப்ப கரெக்டா இவன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த சாஜுன் டக்குனு தன்னோட பிளேட் வச்சு இவன் அட்டாக் பண்ணுவாரு. அது வித்தியாசமா செயின்ல கட்டப்பட்ட ஒரு பிளேட் மாதிரி. சோ இப்படி தூரமா தூக்கி போறது, ரேஞ்சும் அதிகமா இருக்கும். அந்த பிளேட் இவன் மேல படுறதுக்குள்ள ரொம்ப வித்தியாசமா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிப்பான். அப்படியே பின்னாடி பெண்ட் ஆகி ஏற்கனவே அவன் இதே மாதிரி ஒரு தடவை தப்பிச்சால. இப்போ இத பார்த்ததும் அந்த சித்தப்பாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும். ஏன்னா இதே மாதிரி தப்பிக்கிற ஒரு விஷயத்தை, இந்த மாதிரியான மூமெண்ட்ஸை அவர் எங்கேயோ பார்த்திருக்காரு. ஆனா யாருன்னா அவருக்கு ஞாபகம் வரல. அவர் யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப மறுபடியும் அந்த சாஜுனை பார்த்து, பரவாயில்ல நீங்க எல்லாரும் ஓடி உங்களை நான் துரத்தி கொல்றது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆனா நீங்க சண்டை போட்டு செத்தீங்கன்னா ஓரளவு எனக்காவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அந்த சாஜுன் மறுபடியும் அடிக்கிறதுக்காக தன்னோட செயினை சுத்த ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஒரு சுத்தி தன்னோட ஸ்பீரை வச்சு ஒரு பெரிய கீ அட்டாக் கொடுப்பான். அந்த ரேஞ்சில இருந்தவங்க எல்லாரும் பாதியா வெட்டப்பட்டு சாவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெரிய அட்டாக். இந்த அட்டாக்ல இருந்து அவங்க சித்தப்பா ஜஸ்ட் மிஸ்ல கீழ விழுந்து தப்பிச்சிருவாரு. இப்ப செத்து போனவங்கள பார்த்ததும் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம டோக்கியோவை கொல்றதுக்காக வேக வேகமா ஓடி வருவாங்க. ஆனா இவங்க சித்தப்பா இவனை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு உடனே அந்த இடத்துல இருந்து திருப்பி ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இவனுக்கு நான் கொல்றது ரொம்ப பிடிக்குமே. இவன் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொல்லுவான். அதுவும் சந்தோஷத்தோட கொல்லுவான். இப்ப கொண்டு முடிச்சுட்டு அந்த பில்டிங்ல இருந்து வெளில வந்து பாப்பான். பார்த்தா இவனை பார்த்து பயந்து போன ஒரு சில ஆட்களும் அதோட சேர்த்து அவங்க சித்தப்பாவும் கீழ ஓடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு, என்ன சித்தப்பா நீங்க ஓடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. நீங்க என்ன எதிர்த்து சண்டையே போட மாட்டீங்களா? என்ன எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இந்த காலத்துல பிறக்கிறதுக்கு பதிலா அந்த பெரிய ஆள் ஒருத்தர் இருந்தாரு, ஹெவன்லி டிஸ்ட்ராயர்னு. அவர் இருக்கிற காலத்துலயாவது பிறந்திருக்கலாம். நான் அவர் கூட சண்டை போட்டுருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப கரெக்டா இவனோட கீயை ஃபீல் பண்ற நம்ம கோஸ் நேரா இந்த பில்டிங்க திரும்பி பாப்பான். இருந்தாலும் அவன் கிட்ட போறது இப்ப முக்கியம் கிடையாது. அவன் ரின்ன காப்பாத்தணும், அதுதான் முக்கியம் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம கோஸ் சென்டர்ல வந்து நிக்கிறான்றத அந்த பேய்கள் பிடிச்ச ஆளுங்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அடுத்து நம்ம கோசுவை கொல்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர ஆரம்பிப்பாங்க. நம்ம கோசு இவங்களை பார்த்து சொல்லுவா, நார்மலா இந்த மாதிரி சண்டை நடந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க தான், ஆனா கொல்ற அளவுக்கு போக மாட்டீங்களே. இப்ப மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு? நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு. இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பக்கத்துல நெருங்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே சுத்து போக ஆரம்பிப்பாங்க. இப்போ உடனே நம்ம கோசு சொல்லுவா, இது எல்லாத்தையும் நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டீங்க, ஏன் மேல பழி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறான். தி ஸ்பேஸ் சரண்டரிங் பாம் ஸ்ட்ரைக். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரே அட்டாக்ல பிளாஸ்ட் பண்ணுவா. ஒரு பெரிய கீ பிளாஸ்ட். இந்த ஒரு அட்டாக்கை அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. டோக்கியோவும் ஃபீல் பண்ணுவான். இவ்வளவு பெரிய கீயா அப்படின்னு உடனே அவன் திரும்பி பாப்பான். இப்போ இந்த ஒரு அட்டாக் எல்லா பக்கமும் பட்ட உடனே இந்த ஒரு அட்டாக் முடிஞ்சதும் நம்ம ரெண்டும் கண்ண முடிக்க ஆரம்பிச்சிருவா. இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த ஸ்பேஸ் சரண்டரிங் பாம் ஸ்ட்ரைக், இந்த ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை இவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணதுனால இவங்க எல்லாரோட காது மூக்குல இருந்தால ரத்தம் வர ஆரம்பிச்சு இவங்க எல்லாரும் அந்த இடத்துல கீழ விழுந்துருவாங்க. ஆனா யாரையும் கொண்டு இருக்க மாட்டா. எல்லாரும் ஜஸ்ட் சதறி விழுந்திருப்பாங்க. அவங்களோட கை கால அசைக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்களே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்புவா. இப்போ இந்த ஒரு அட்டாக் மூலமா நம்ம ரெண்டோட தலைமாட்டுல ரொம்ப நேரமா ஒரு ஆவி உட்கார்ந்துருந்துச்சுல, அந்த ஆவிக்கு நம்ம கோஸ் வந்துட்டான், இந்த இடத்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்றது தெரிய வந்துரும். இது தெரிஞ்ச உடனே அதுவும் ஒரு மாதிரி எரிச்சலான நம்ம கோஸை பத்தி யோசிக்கும். ச்சே, இவன் இந்த நேரத்துல வரணும் அப்படின்னு. கரெக்ட்டா இந்த நேரத்துல நம்ம ரெண்டும் கண்ண முடிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த ஆவி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடும். இப்போ ரொம்ப மயக்கத்துல இருந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிற நம்ம ரெண்டு அந்த கிழிஞ்சு கிடக்குற அந்த சாம்ஸை பாப்பா. அதை பார்த்த உடனே, ஐயோ இந்த சாம்ஸா, இது ரக்ஷாசாவோட டீமனஸை சீல் பண்றதுக்கான சாம்ஸாச்சே, இது கிழிஞ்சு போயிருக்குனா அப்ப அந்த டீமனஸ் இங்க தான் இருக்கணும் சுத்தி பாப்பா. பார்த்தா அப்பதான் அந்த பேய் ஒரு ஓட வழியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே ரொம்ப வேக வேகமா வெளில ஓடி வருவா. வந்து பார்த்தா சுத்தி இருக்கிற மொத்த இடமுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே இது எல்லாத்துக்கும் தான் காரணம்ன்றது நம்ம ரெண்டுக்கு புரிய வந்துரும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம டோக்கியோம் இந்த கீ அட்டாக்க பாத்துருவான். இதை பார்த்த உடனே அது தன்னோட இமேஜினேஷனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். ஏன்னா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அவனுக்கு இப்ப இருக்கு, அவங்க சித்தப்பாவை கொல்றது. அவர் அங்கே தானே ஓடிட்டு இருக்காரு, முதல்ல அவர் முடிச்சுட்டு மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பா. இப்போ அவங்க சித்தப்பா அவரோட உயிருக்கு பயந்து ரொம்ப வேக வேகமா ஓடிட்டு இருப்பாரு. இவருக்கு பின்னாடி நிறைய ஆண்களும் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இவங்க சித்தப்பா இந்த டோக்கியோமா இப்படி எல்லாம் சண்டை போடுறான், இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. கரெக்டா இவர் யோசிக்கும் போதே இந்த கோலாவுல வந்து குதிச்சிருவான் அந்த டோக்கியோம். பின்னாடி இருந்து ஒவ்வொருத்தரா கொல்ல ஆரம்பா. இப்போ இவன் கொல்ல ஆரம்பிச்சத பார்த்ததும் இவங்க சித்தப்பாவுக்கு பயம் வந்து இன்னும் வேக வேகமா ஓடிட்டு இருப்பாரு. அப்ப மிச்சம் இருக்கிற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த டோக்கியோமா எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ் சொல்லி அவன் இருக்கிறவங்க எல்லாரையும் வெறும் ஒரே ஸ்லாஷ்ல எல்லாரையுமே வெட்டிடுவான். எல்லாரும் ஈஸியா காலி பண்ணி முடிச்சிட்டு நேரா அவங்க சித்தப்பா கிட்ட வருவான். இப்போ அவங்க சித்தப்பா மட்டும் தான் இருப்பாரு. இப்போ இவங்க சித்தப்பா இந்த டோக்கியோமா அட்டாக்க பிளாக் பண்ணும்போது இவனை பார்த்து சொல்லுவாரு, நீ உண்மையிலேயே என்னையே ஆச்சரியப்படுத்திட்ட, நீ உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்ப, உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாத்தி வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நீ தப்பிக்கிற விதம், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு உன்னோட அண்ணன் கியோலோட ஞாபகம் தான் வருது, நீ அவன மாதிரியே சண்டை போடுற அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டதும் என்னோட மனசை புண்படுத்துறீங்க அங்கிள், நான் கியோல் மாதிரி சண்டை போடல, நான் தான் கியோலே, நீங்க ஆசாசியா விஷம் வச்சு கொன்ன அதே அண்ணன் பையன் தானா அப்படின்னு சொல்லுவான். இதை அவரால் நம்பவே முடியாது. ஏன்னா இவன் எப்படி திரும்பி வர முடியும் அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப தன்னோட அட்டாக்கோட வேகம் எல்லாத்தையும் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருவான். இவரால் அதை ஜஸ்ட் பிளாக் தான் பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல கரெக்டா இவரோட கண்ணிலே கீறிடுவான். இந்த கண்ணில கீறின உடனே இவர் வழியில துடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப இவரை பார்த்து கேட்பான், என்ன எனக்கு விஷம் வைக்கும் போது உங்களுக்கு மனசு வலிக்கல, ஆனா ஒரு சின்ன கீரல் பட்டதும் உங்களுக்கு அப்படியே ரொம்ப வலிக்குதோ, ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே உங்க சித்தப்பா இவனை பார்த்துட்டு, நீ கியோன்னு தானே சொன்ன, நீ உன்னோட அப்பாவோட மொத்த டேலண்ட்டையும் உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருந்த, அந்த ஒரு காரணத்தினாலேயே உன்னையும் உன்னோட தம்பியையும் கொல்லணும்னு நான் ஆரம்பத்திலே பிளான் போட்டேன். ஆனா அதுல நீ மட்டும் தான் செத்த, உன் தம்பி பொழைச்சிட்டான். இப்ப நீ ஒருவேளை இந்த அளவுக்கு ஒரு இன்சேனான ஆளா இருக்கான்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உன்னையும் என் கூட சேர்த்துக்கணும்னு நினைச்சிருப்பேன். உன்னை மேபி கொண்டிருக்க மாட்டேன். இருந்தாலும் புங்ஜிங் செத்து இனிமேலும் அதால போக முடியாது, அதோட நாட்கள் முடிய போகுது அப்படின்னு சொல்லுவாரு. சே, அதுக்குள்ளே விட்டு கொடுக்குறீங்களா, இது நல்லாவே இல்லையே. 10 வருஷமா இந்த ரிவெஞ்ச்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சமாவது எஃபோர்ட் போட்டு என் கூட சண்டை போட ட்ரை பண்ணுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லுவான். அவங்க சித்தப்பா உடனே, நான் ஏற்கனவே என்னோட குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன், நீ இனிமேலும் தயக்கப்படுறதுல எந்த ஒரு அவசியம் கிடையாது, ஆரம்பிச்ச சண்டையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவாரு. நான் அதை பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொல்லலான்னு தன்னோட ஸ்பியர் உயர்த்துவான். கரெக்டா நிறுத்து அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டு இந்த ஃபைட் வந்து யாரோ ஒருத்தவங்க தடுப்பாங்க. இந்த நிறுத்து அப்படின்ற சவுண்ட் கேட்டதும் நம்ம கோசம் சுத்தி முத்தி பார்த்துட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வேக வேகமா வருவான். வேற யாரும் கிடையாது, நம்ம ரெண்டு தான் இந்த சண்டை நிறுத்துறதுக்காக போயிருக்கோம். நம்ம ரெண்டு டோக்கியோவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும். ஏன்னா அவ பார்த்த அந்த டோக்கியம் தான் இப்படி இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ண
போன அவங்க சித்தப்பா டக்குனு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவார் அந்த இடத்துல இருந்து. இதை பார்த்த உடனே கோவமாகற நம்ம டோகியோம், என்ன அதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிங்களா, இப்பதான் கொல்லுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்தலாம் போறப்ப மறுபடியும் நம்ம ரின் குறுக்க வந்து நிறுத்து, அவர் தான் உங்க கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்றாரு, அப்புறம் இதுக்காக அவர் கொல்றதுக்காக போற, அதுவும் இல்லாம அவரோட சித்தப்பா இதெல்லாம் பண்றது சரி கிடையாது, இதை முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லுவா. பார்த்தா இதை கேட்காம உடனே நம்ம ரின்னையும் அவன் கொல்றதுக்காக வருவா. நம்ம ரின்னோட தலையை வெட்டிடுவா. பார்த்தா வெட்டதுக்கு அப்புறம் நம்ம ரின்னோட தலையில தலையே இருக்காது, ஒரு மாதிரி வித்தியாசமான ரத்தம் மட்டும் தான் இருக்கும். அவளோட கழுத்துல இருந்து ஒரு பெரிய ரத்த ஆரே வந்து இவனை மொத்தமா மூழ்கடிச்சிடும். ஒரு பெரிய ரத்த வெள்ளத்துக்குள்ள கிடப்பான் இவனே. இப்ப அவன் மூச்சு விட முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ரின் உயிரோட அவன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. இப்ப நம்ம ரின் இவனை பார்த்துட்டு, என்னாச்சு, இவன் வெளியில இருந்து பாக்குறதுக்கு நான் ஏற்கனவே பார்த்த ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆள் மாதிரி ஃபீல் ஆகுறான். அதுவும் இல்லாம இவனை எந்த விதமான ஆவியும் பிடிக்கல. அப்படி இருக்கிறப்ப எப்படி இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. மேபி இவனை சீல் பண்றது தான் கரெக்டா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ரின் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி இருந்து நம்ம கோசு கை காட்டிக்கிட்டே வருவான். கரெக்டா இன்னொரு நேரத்துல இந்த இல்யூஷன் காணாம போயிடும். ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு இல்யூஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்ல இருந்து தப்பிச்ச உடனே நம்ம டோகியோம், என்னது என்னையே ஒரு இல்யூஷன் டெக்னிக்ல மாட்ட வச்சுட்டாளா, இவள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரின்னை கொல்றதுக்காக வருவான். கரெக்டா இவரோட கழுத்துக்கு தான் எய்ம் பண்ணுவான். இவரோட கழுத்து வரைக்கும் வந்த அந்த ஸ்பியர் கரெக்டா கழுத்து கிட்ட வந்த உடனே ஸ்டாப் ஆயிடும். பார்த்தா நம்ம கோசு மேல இருந்து ஜம்ப் பண்ணி வந்து அந்த ஸ்பியரை பிடிச்சிருப்பான். இப்போ அதுக்கு கீழே போய் அதை மேல தட்டி விட்டு அட்டாக்கை மேல கொண்டு போயிடுவான். இப்போ ரொம்ப வேக வேகமா அந்த டோகியோம் கிட்ட போய் அவனோட வயித்துல ஒரு பஞ்ச் பண்றதுக்காக போவான், ஒரு பாம் ஸ்ட்ரைக் கொடுக்கிறதுக்காக. பார்த்தா நம்ம ரின் ஸ்டாப் அப்படின்னு சொன்னதுனால ஜஸ்ட் லைட்டா தட்டிட்டு விட்டுருவான். இந்த ஒரு அட்டாக் பட்டதுக்கே அவன் உருண்டு உருண்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் நின்றுவான். இப்போ உடனே ரின்னும் கேப்பா, நான் தான் அவனை நிறுத்த சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக அவன் அடிச்ச அப்படின்னு. சே நான் லைட்டா தான் தட்டுனேன், இந்த அடிக்கா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் சாக மாட்டான், நம்ம கிளம்பலாம், இதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது அப்படின்னு ரின் கூட கிளம்பலாம் நினைப்பா. பார்த்தா உண்மையிலே இந்த அட்டாக்ல அவன் செத்துக்கலாம் மாட்டான். பின்னாடி உடனே இந்த டோகியோம் இவனை கொல்றதுக்காக எந்திரிச்சு வருவான். வந்து வேக வேகமா நிறைய ஸ்லாஷஸ் கொடுப்பான். இந்த எல்லா ஸ்லாஷ்ல இருந்தும் நம்ம கோசு நம்ம ரின்னையும் தூக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சிருவான். ஆனா சுத்தி இருக்கிற இடம் எதுவும் தப்பிக்காது. ஏன்னா கீழே இருக்கிற ஃபுட்டிங்கும் சரி மேல இருக்கிற மலையும் சரி மொத்தமா அப்படியே பீஸ் பீஸ் ஆகி எல்லாமே நம்ம கோசு தலைமையிலே வந்து விழுந்துரும். நம்ம கோசு ரின்னும் அந்த ரபுல்குள்ளே மாட்டிடுவாங்க. இப்ப இத தூரத்துல இருந்து பாக்குற நம்ம டோகியோம் சொல்லுவான், நீ இந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிக்கவே முடியாது, ஏன்னா அது எங்க டோ ஃபேமிலியோட சீக்ரெட் டெக்னிக், தி ஸ்டார்ம் ஸ்லாஷ். இந்த மாதிரி ஒரு 2 பேரை காலி பண்றதுக்கு நான் ஸ்டார்ம் ஸ்லாஷை யூஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இப்ப இன்னொரு பக்கம் திரும்பி பாப்பா. பார்த்தா ரொம்ப தூரத்துல இவங்க சித்தப்பா ஓடிக்கிட்டு இருப்பாரு. இன்னும் அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா, நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தும் கூட நீங்க இவ்வளவு தூரம் தான் போக முடிஞ்சா, சரி வராது, உங்களை இப்பவே காலி பண்ணி ஆகணும்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் போவான். பார்த்தா பின்னாடி நம்ம கோசு அந்த கல்லுல இருந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம கோசுவை பார்த்ததும் இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நம்ம கோசு உடனே, ரென் நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ரெண்டும் சொல்லும், அவனை கொண்டாது அப்படின்னு. நான் பாத்துக்கிறேன், அவனை கொல்லக்கூடாது அவ்வளவுதானே, மத்த என்ன வேணாலும் பண்ணல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவான். இப்ப நம்ம கோசி எந்திரிச்சு பார்த்த உடனே நம்ம டோகியோம் சொல்லுவான், என்னது அந்த அட்டாக்ல இருந்து நீ எந்த ஸ்கிராட்சுமே இல்லாம எந்திரிச்சு வந்துட்டியா, உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனாலும் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கோசு ஜம்ப் பண்ணி அவன் அடிக்கிறதுக்காக போவான். பார்த்தா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவான். கீழே இருக்கிற நிலத்தை தான் அவன் பஞ்ச் பண்ணுவான். இப்ப பதிலுக்கு தப்பிச்சு போனவன் அங்க இருந்து ஒரு பெரிய லாங் ரேஞ்ச் பேர் அட்டாக் யூஸ் பண்ணுவான், ஒரு கீ அட்டாக். ஆனா இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு நம்ம கோசு ரொம்ப வேக வேகமா அவன் பக்கத்துல போய் அவனோட பிரஷர் பாயிண்ட்ஸ் பிரஸ் பண்ணலாம் நினைப்பான். அவன் அதுல இருந்து தப்பிச்சிருவான். இருந்தாலும் அவனோட ஸ்பியர்ல ஓங்கி ஒரு பஞ்ச் விட்டு அந்த ஒரு பஞ்சுக்கு அவன் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துருவான். இப்ப மறுபடியும் எந்திரிச்சு நின்னு அவனோட ஸ்பைரல் டான்ஸ் யூஸ் பண்ணுவான். புங்ஜினோட ஸ்பைரல் டான்ஸ். இந்த ஒரு அட்டாக் ரொம்ப பெரிய அட்டாக் தான். ஆனா இந்த அட்டாக்ல இருந்து நம்ம கோசு தப்பிச்சிருவான். எப்படி தெரியுமா, அந்த ஸ்பைரல் டான்ஸை யூஸ் பண்ற அந்த ஸ்பியர் இருக்குல, அந்த ஸ்பியரோட எட்ஜ் மேலே கை வச்சு அதுல இருந்து தப்பிச்சிருவான். இப்ப மறுபடியும் அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் இந்த ஒரு அட்டாக்கு இன்னும் தள்ளி போய் விழுந்துருவான். இதுல இருந்து அவன் எந்திரிச்சு வர மாட்டான் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா இதுல இருந்து அவன் எந்திரிச்சு வந்துருவான். இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவனோட ஈவில் நெகேட்டிங் பாம் ஸ்ட்ரைக் தான் யூஸ் பண்ணா. அது ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக். ஆனா அந்த டெக்னிக்ல இருந்து அவன் எந்திரிச்சு வந்திருக்கான். இவன் என்ன டஃபா இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு அட்டாக்கு அவன் 6 நாளாவது தூக்கத்துல இருக்கணும். ஆனா எப்படி எந்திரிச்சு வந்தா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இந்த டோகியோமோ என்னோட சித்தப்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்ததுனால நான் உன்னை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். அதனால ஏன் நான் உன்னை கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிட்டேன். இருந்தாலும் இப்போ என்னோட சித்தப்பாவும் தப்பிச்சு போயிட்டாரு. நீ என்னோட டைமுக்கு ஒருத்தான ஆளா சொல்லு, என்னோட டைமுக்கு ஒருத்தான ஆள் தானா நீ, நான் சண்டை போடுறதுக்கு ஒருத்தான ஆளா அப்படின்னு நம்ம கோசுவை பார்த்து கேட்பா. நம்ம கோசு உடனே, நீ என்ன உலதான் எனக்கு புரியல, ஆனா இந்த சண்டையை நான் சீக்கிரமா முடிக்கணும், உன்னை இப்பவே தூங்க வச்சு போறேன்னு ரொம்ப வேகமா பக்கத்துல வந்து மறுபடியும் ஈவில் நெகேட்டிங் பாம் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ண போவான். ஆனா இந்த தடவை இந்த அட்டாக்ல இருந்து அவன் டாச் பண்ணிடுவான். டாச் பண்ணி ரொம்ப பெரிய பெரிய ஸ்லாஷஸா யூஸ் பண்ணுவான். ஆனா வரிசையா நம்ம கோசு அவன் அடுத்து கொண்டு வர எல்லா ஸ்லாஷஸ்ல இருந்தும் தப்பிச்சு டாச் பண்ணி பின்னாடி போய்கிட்டே இருப்பான். கரெக்டா ஒரு கட்டத்துல இந்த டோகியோம் பக்கத்துல வந்து அவனோட ஸ்பியரை அவனோட லெஃப்ட்ல அடிப்பான். கரெக்டா அவன் லெஃப்ட்ல அதை தடுக்கும்போது அந்த ஸ்பியர் அவனை சுத்தி வந்து ரைட்ல இருந்து நம்ம கோசுவை வெட்டதுக்காக வரும். இதை நம்ம கோசு கடைசி நிமிஷத்துல பார்த்துட்டு எப்படியாவது வந்து தப்பிச்சிருவான். இருந்தாலும் அவனோட கண்ணத்துல அது கீறிட்டு போயிடும். இப்ப நம்ம கோசுவை மறுபடியும் தன்னோட நீ வச்சு அடிக்கலாம் வரப்ப நம்ம கோசு அவனை தடுத்து மறுபடியும் அவனோட வயித்துல ஒரு பஞ்ச் கொடுப்பான். இந்த பஞ்ச்லயாவது அவன் கண்டிப்பா அமைதியா இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் ஃபர்ஸ்ட் நம்ம காங்க அவன் அடிச்சான்ல, இந்த அடிக்கு அப்புறம் அவன் எந்திரிச்சு வர மாட்டான், நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். ஏன்னா நம்ம காங்க அடிச்சு அடிக்கி அவன் செத்துக்கலாம் மாட்டான். ஆனா அவன் கண்ண முடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு நாளாவது ஆகும். அது வரைக்கும் நீ இங்கே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புவான். ஆனா கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே மறுபடியும் பின்னாடி இருந்து எந்திரிச்சு அவன் அடிக்க ஆரம்பிப்பான். அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு இதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி நீ இன்னும் அசைற அப்படின்னு நம்ம காங்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம காங்க பார்த்து மறுபடியும் அடிக்கிறதுக்காக வருவான். அந்த அட்டாக்கை தடுத்துட்டு மறுபடியும் அவன் மூஞ்சில அவனை அடிச்சு அவனை ஒரு சுத்தி பக்கத்துல இருக்கிற மலையில அடிச்சு அவன் மேல ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷனோட ஃபயரிங் பாம் ஸ்ட்ரைக் அப்படி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணதும் அவனால எந்திரிக்கவே முடியாது, கண்டிப்பா மயக்கப்பட்டு விழுந்துருவான் அப்படின்னு நம்ம காங் நினைப்பான். அவனும் மயக்கப்பட்டு விழுந்துருவான். இப்ப நம்ம காங் திரும்பியும் கொஞ்சம் தூரம் நடந்து போவான். பார்த்தா மறுபடியும் அவன் அடிக்கிறதுக்காக வருவான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் எப்படி மறுபடியும் எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கான் நம்ம காங்க்கு யோசனையா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி அவனோட நிலைமையில அவன் எப்படி நடக்கிறான் அப்படின்னு அவனுக்கு சுத்தமா புரியாது.
இப்போ உடனே அந்த டோகியம் சொல்ல ஆரம்பா, இந்த மொழி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் தான். ஏன்னா நான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா தேடினேன், எனக்கு ஒரு ஒத்தியான ஆப்பன் கூட கிடைக்கல, வெறும் குப்பைங்க மட்டும் தான் கிடைச்சாங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு கோசு, அதுவும் உன்னோட கேலிபர்ல இருக்கிற ஒரு கோசுவை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒருவேளை நீ என் கூட ஒழுங்கா சண்டை போடலனா கண்டிப்பா அதை நினைச்சு வருத்தப்படுவேன். ஏன்னா நீ ஒருவேளை ஏனோ தானோ என் கூட சண்டை போடணும்னு நினைச்ச, உனக்கான நரகத்துக்கான வாசலை நானே திறந்து வைப்பேன். நான் இதுக்காக 10 வருஷமா வெயிட் பண்ணேன், 10 வருஷம். அப்படி இருக்கிறப்ப என்ன ஏத்துக்காத இந்த உலகத்துல வேற யாரையும் உயிரோட இருக்க நான் விடவே மாட்டேன். எல்லாரையும் ஏன் கூடவே நரகத்துக்கு இழுத்துட்டு போவேன். நான் எல்லாரையும் கொல்ல போறேன். எல்லாருக்கும் நரகம்னா என்னன்றதை நான் காட்டுவேன். ஒருவேளை நீ என்னை தடுக்கணும்னு ஆசைப்பட்டினா நீ இப்பவே ஒழுங்கா சண்டை போட்டாகணும்னு சொல்லுவான். நம்ம கோசு உடனே இதை கேட்டுட்டு, நீ என்ன பண்ண போற, என்ன பிளான் பண்ண போறேன்னா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா உன்னோட மார்ஷியல் ஆர்ட் எபிலிட்டிஸை நீ இழக்க வேணாம் நினைச்சினா அசையாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லுவான். இதை கேட்டோம் நம்ம டோகியம் இவன் சும்மா தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைப்பா. வச்ச உடனே அவன் தலை சுத்த ஆரம்பிச்சு கீழே விழுந்துருவான். அவன் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். என்னாச்சு, ஏன் ரத்தம் வருதுன்னு அவனுக்கு சுத்தமா புரியாது. இப்போ உடனே நம்ம கோசு சொல்லுவான், உனக்கு இன்னமா புரியல, நான் அந்த ஃபைரிங் பாம் ஸ்ட்ரைக் மூலமா உன்னோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இப்ப நீ இந்த ஒரு நிலைமையில மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணனும் நினைச்சீனா கண்டிப்பா அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். நீ பொறுமையா உட்கார்ந்து உன்னோட கீயை சர்க்குலேட் பண்ணலனா உனக்கு கீ ஓவர்லோட் ஆயிடும். அதுவும் இல்லாம நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு மறைவாவே இரு. ஏன்னா நீ கொண்டவங்களோட ஆளுங்க எல்லாரும் உன்னை கொல்றதுக்காக வந்தற போறாங்க, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவான். ஆனா இதை நம்ம டோகியமால ஏத்துக்கவே முடியாது. மறுபடியும் நம்ம கோசுவை அட்டாக் பண்ணுவான். அவன் எந்த கையில அந்த ஸ்பியரை பிடிச்சு அந்த அட்டாக் பண்ணானோ அந்த கை ஒரு மாதிரி அவனுக்கு அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிடும். அந்த கை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கோசு மறுபடியும் சொல்லுவான், நீ எதுக்காக இவ்வளவு ட்ரை பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி உன்னால அந்த வெப்பனை பிடிச்சி யாரையுமே அடிக்க முடியாது. உன்னோட பேலன்ஸே உன்னால மெயின்டைன் பண்ண முடியல. நீ எப்படி என்ன அடிக்க போறேன்னு கேட்பான். ஆனா இத பத்தி கவலைப்படாத நம்ம டோகியம் மறுபடியும் நம்ம கோசு அடிக்கிறதுக்காக அவனோட ஸ்பியரை எடுத்து வந்து நாலா பக்கமும் ஸ்லாஷ் பண்ணுவான். ஆனா இந்த ஸ்லாஷஸ் எதுவுமே நம்ம கோசு மேல படவே படாது. ஆனா அவனோட கை அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த கையை முறுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனோட கை கால் எல்லாமே தானா முறுக்கிக்க ஆரம்பிச்சிடும். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம கீழே விழுந்துருவான். இப்போ நம்ம கோசு இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது மறுபடியும் அந்த ஸ்பியரை ஒரு சப்போர்ட்டா வச்சு அப்படியே அதை ஊண்டி எந்திரிக்க ஆரம்பிப்பான். இதை பார்த்தோன்னே தான் நம்ம கோசுக்கு புரிய வரும், இவனோட மசில் ஸ்ட்ரக்சரும் சரி போன் ஸ்ட்ரக்சரும் சரி ஒரு நார்மல் மனுஷனோட மாதிரி கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் ஃபைரிங் பாம் ஸ்ட்ரைக்க வாங்கியும் கூட இவன் இன்னும் செய்யறான் அப்படின்னு. இதை இப்ப நம்ம டோகியம் சொல்லுவான், நீ இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைக்காத. ஒருவேளை நீ தப்பிச்சு போனினாலும் உன்னை தேடி நான் கண்டிப்பா வருவேன், உன்னை கண்டிப்பா கொல்லுவேன். அதுக்கு முன்னாடி உன் கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அவளை கொல்லுவேன், அதுவும் இருக்கிறதுலயே மோசமா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு நம்ம காங்கை அட்டாக் பண்ண வருவான். நம்ம காங் இந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சு எனக்கு சுத்தமா புரியல, எதுக்காக நீ எல்லாத்தையும் பண்ற, ஒரு அர்த்தமே இல்லாத விஷயத்துக்காக எதுக்காக உன்னோட உயிரையே நீ இழக்கணும்னு நினைக்கிற. இப்ப இனிமேல் உன்னால மார்ஷியல் ஆர்ட்டை யூஸ் பண்ண முடியாது, இது உன்னோட தப்பு தான் சொல்லிட்டு அவன் மேல மறுபடியும் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். இப்ப நம்ம டோகியம் மயக்கமாகறப்ப அவனோட ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் நமக்கு காட்டுவாங்க. நம்ம டோகியம் சின்ன வயசுல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது ரத்தமா வாங்கி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்ப இவங்க அப்பா இவன ஒரு டாக்டர் கிட்ட காட்டுவாரு. அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இவன் பிறக்கும் போதே மெட்டாஸ்டேட்டிக் போன் பாடியோட பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்னன்னா இது ஒரு ரேரான பினாமினன். இது ஒரு சில பேரோட உடம்புல மட்டும் தான் இருக்கும். இவங்களோட உடம்பு ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். நார்மலான மனுஷன் மாதிரி இல்லாம இவங்களோட ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே இவங்களால சூப்பரா மூவ் பண்ண முடியும். ஆனா அதே நேரத்துல இவங்களோட கீ பாயிண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா கீயுமே ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆகும். நார்மலான மனுஷனுக்கு இருக்கிற நார்மல் ஃப்ளோ மாதிரி இல்லாம ரிவர்ஸ்ல இவங்களோட கீ மொத்தமே ஃப்ளோ ஆகும். இது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதாவது என்னன்னா இவங்க நார்மலா இந்த அவுட்டர் கீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணனும், அவங்களோட உடம்ப ஸ்ட்ரென்த் பண்ணனும் நினைச்சாங்கன்னா அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா அட்வான்ஸ்டான இன்னர் கீ டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணனும் ட்ரை பண்ணும்போது அது அவங்க உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை நம்ம யங் மாஸ்டர் நல்லா ட்ரெயின் பண்ணாருன்னா அவரால ஒன்னு ரெண்டு மூவ்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். ஆனா அதை தொடர்ந்து யூஸ் பண்ண அவரோட உடம்புல இருக்கிற கீ மொத்தமா ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆரம்பிச்சு அவருக்கு கீ பிளாக் ஃப்ளோ ஏற்படும். இது அவரோட உடம்புக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒன்னு அவர் மார்ஷியல் ஆர்ட்டை இழந்துருவாரு, இல்ல அவரோட உயிரை இழந்துருவாருன்னு சொல்லுவாரு. இது கேட்டோன்னா அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு, அவனோட உடம்பே அவனுக்கு எதிரியா இருக்கே அப்படின்னு. இப்ப இந்த டாக்டர் மறுபடியும் சொல்லுவாரு, ஒரு சாதாரண ஆப்போனன்ட்க்கு எதிராக இது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனா நம்ம யங் மாஸ்டர் அவரோட லெவல்ல இருக்கிற இல்ல அவரை விட ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆப்போனன்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவன் கிட்ட தோத்து தான் போகணும், இல்ல அவரோட உயிரை இழக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அந்த மாதிரியான ஒரு ஆப்போனன்ட் தான் நம்ம டோகியம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் கீழ விழுந்தது நம்ம கோசி என்ன சொல்லுவானா, நான் உன் உடம்புல இருக்கிற மொத்த கீ ரிவர்ஸ்ல ஃப்ளோ பண்ண வச்சிருக்கேன், நான் உன்னோட ஃபேட்டல் பாயிண்ட்ஸ் எதையுமே தொடல, அதனால நீ சாக மாட்ட. ஆனாலும் உன்னால ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இனிமேல் வாழ முடியாது. அட்லீஸ்ட் நீ எதுவும் அவசரப்படாம இருந்தீனா ஒரு நார்மல் லைஃபையாவது உன்னால கண்டினியூ பண்ண முடியும். இது எல்லாமே நீ பண்ண தப்புக்கான பலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோசம் அந்த இடத்துல இருந்து கிளம்புவான். இப்ப அவங்க அப்பா மறுபடியும் கேட்டது ஞாபகம் வரும். அவங்க அப்பா இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மந்திரம் தந்திரம் ஏதோ வேணாலும் இருந்துட்டு போகுது, தான் பையனை நார்மலான கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழியாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்லிருப்பாருன்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பெருசா எதுவுமே கிடையாது, ஆனா நம்ம மாஸ்டர் நார்மலா மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கு. ஆனா அந்த வழியும் கூட ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒண்ணு, அதனால நம்ம மாஸ்டரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம யங் மாஸ்டர் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவாருன்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் நம்ம டோகியமோட உடம்புல இருக்கிற எல்லா கீ பாயிண்ட்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணணும். இதனால அவரோட கீ ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஆனா அவரோட ஃபேட்டல் பாயிண்ட்ஸ்ல கை வச்ச கூடாது. அப்படி கை வச்சா அது அவரோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இப்படி நம்ம பண்ணோம்னா அவரோட எல்லா கீ பாயிண்ட்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணோம்னா அவரோட 12 கீ வெயின்ஸ்லயும் 8 எராட்டிக்கான கீ பேசேஜஸ்லயும் கீ ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப வெளில இருந்து நம்ம கீ ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஏற்கனவே நம்ம டோகியமோட உடம்புல கீ ரிவர்ஸ்ல தான் ஃப்ளோ ஆகுது. அப்ப அது நார்மலா மாற ட்ரை பண்ணும். இது நம்ம டோகியம்க்கு கீ ஓவர்லோட் ஏற்படுத்தும். இப்ப அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பிரசன்ட்ல டோகியம்க்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம டோகியமோட உடம்பு ஒரு மாதிரி அதிகப்படியான கீ ஓவர்லோட் ஃபேஸ் பண்றதுனால அவனோட மொத்த உடம்பு அப்படியே ஏறி ஆரம்பிக்குது, வலிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு அதிகப்படியான வலி ஏற்படுத்துது. அவன் வெளியே அதிகமா கத்த ஆரம்பிக்கிறான். இத நம்ம கோசுமே பாப்பான், இவன் எதுக்காக கத்துறான் அப்படின்னு. இப்ப நம்ம டோகியம் கத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னது மறுபடியும் நம்ம காட்டுவாங்க. அவங்க அப்பா என்ன கேட்டுப்பாருன்னா, இப்ப இந்த கீ ஓவர்லோட் ஆச்சுன்னா இவன் ஒருவேளை செத்து போய்வானா அப்படின்னு. அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா அவர் செத்து போயிடுவாரு. ஆனா ஒருவேளை அவருக்கு மட்டும் லக் இருந்துச்சுன்னா லட்சத்துல ஒருத்தர் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம யங் மாஸ்டருக்கு அந்த மாதிரியான ஒரு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் இதுல இருந்து தப்பிச்சிருவாரு. அவர் தப்பிக்கிறது மட்டும் கிடையாது, அவரோட மொத்த உடம்புமே ரொம்ப டிஃபரெண்டா மாற ஆரம்பிக்கும்.
இததான் அல்டிமேட்டான மெட்டாமார்பாசிஸ்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம யங் மாஸ்டர் இருக்கிறத விட இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிடுவார்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதுதான் நம்ம டோகியோம்க்கு நடந்திருக்கு. இப்ப நம்ம டோகியோமோட முடி வெள்ளையா மாறிடுச்சுன்றத நம்ம கோசு கவனிப்பான். நம்ம டோகியோமே என்னோட உடம்பு மாதிரியே இல்லையே, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரை கையில எடுப்பான். இப்ப அங்க இருந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லாஷ் பண்ணுவான் அந்த ஸ்பியரை வச்சு. ஆனா அந்த ஸ்லாஷே பக்கத்துல இருக்க அந்த மலையே பாதியா வெட்டிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக்கா இருக்கும். நடுவுல ஒரு பெரிய கோடை விழுந்திருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். இப்ப நம்ம கோசு இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு நம்ம டோகியோம்க்கு பின்னாடி வருவான். ஆனா இவன் பின்னாடி வரான்றத ஈஸியா சென்ஸ் பண்ணிடுவான் நம்ம டோகியோம். பார்க்காமயே அடுத்த அட்டாக்க பின்னாடி யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக்க நம்ம கோசுவே எதிர்பார்த்திருக்க மாட்டான். இருந்தாலும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவான். அடுத்து நம்ம கோசு தப்பிச்சான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பக்கத்துல வந்து இவன் அடிக்க ஆரம்பிப்பான். நம்ம கோசு இந்த அட்டாக் தடுக்க ஆரம்பிப்பான். ஒவ்வொரு அட்டாக்கையும் எப்படியோ டாச் பண்ணுவான். ஆனா அந்த மலையில பெரிய பெரிய ஓட்டையே விழுகும். அந்த அளவுக்கு அவனோட சிம்பிளான அட்டாக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம டோகியோம் நம்ம கோசுவை பார்த்து என்ன ஒரு எலி மாதிரி ஓடி ஓடி தப்பிச்சுக்கிட்டே இருக்க, முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு பாருன்னு சொல்லி புஞ்சிங் செட்டோட ஸ்பைரல் டான்ஸ் யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக்க அவ்வளவு சீக்கிரம் தடுக்க முடியாதுன்றது நம்ம கோசுக்கே தெரிஞ்சிரும். உடனே தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப இந்த ஒரு இம்பாக்ட் முடிஞ்ச உடனே இந்த அட்டாக் கிளாஷ் ஆன உடனே நம்ம டோகியோம் அந்த அட்டாக்கோட இம்பாக்ட பார்த்துட்டு ஓ ஸ்பைரல் டான்ஸ் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா, நான் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராங்கான ஆளு நினைச்சேன். ஆனா நான் கியோம் கிட்ட இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி ஒரு பாடியை வச்சுட்டா அவன் இன்னும் வேஸ்டா சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க அண்ணன் பேசுற மாதிரியே பேசுவான். இப்ப நம்ம கோசுவை பார்த்துட்டு எது இவன் இந்த அட்டாக்கிங் எடுத்துட்டானா, அதுவும் அவனோட கையை வச்சா இல்ல அவனோட கையில ஒரு ரிஃப்ளெக்டிவ் கீ பேரியர் எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா அதை எப்படி பண்ணா, அதுவும் இந்த ஒரு செகண்ட் குள்ள பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இந்த கியோம் நம்ம கோசுவை பார்த்து உன்னை பார்த்தா கியோமோட வயசுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கோசுவா இருக்கியா, இன்னும் எவ்வளவு நேரம் உன்னால இதை தாக்கு பிடிக்க முடியுதுன்றத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவன் கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இதை பார்த்த உடனே நம்ம காங் யோசிப்பான், உண்மையிலே எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒருவேளை நான் உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் முன்னாடியே பாத்துருந்தேனா என் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செட்டையே மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இந்த சண்டை இன்னும் பெருசா போக ஆரம்பிக்கும். அப்படியே பெரிய அதிர்வுகள் வர ஆரம்பிக்கும். மொத்த மலையுமே அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மலை மட்டும் கிடையாது, பக்கத்துல சன்மன் கேங்கோட மெயின் பில்டிங் இருந்துச்சுல அதுவே மொத்தமா நொறுங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட சண்டையோட இம்பாக்ட் இருக்கும். இப்ப நம்ம கோசுவை நம்ம டோகியோம் அடிச்சிட்டு நம்ம கோசுவை பார்த்து கேட்பான், என்னாச்சு உன்னால தடுக்க மட்டும் தான் முடியுமா, இல்ல திருப்பி எதிர்த்து சண்டை போடுறதுக்கான தைரியம் இல்லையா, நீ இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன். ஆனா இப்ப இது ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த சண்டையை இப்பவே முடிக்க போறேன். நான் கடைசியா உன்ட்ட ஒரே ஒரு தடவை கேட்கறேன், நீ எந்த செக்டர் சேர்ந்தவன்றத சொல்லு, உன்னை விட இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்கன்றத சொல்லு. அப்படி சொன்னீனா ஒருவேளை நான் உன்னை உயிரோட விடுறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டது நம்ம கோசு சிரிச்சிட்டு இத நான் தான் உன்ட்ட கேட்கணும். ஒரு ஆப்பனண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவனை கொல்லாம தடுக்கணும்ன்றது அதை விட கஷ்டமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆப்பனண்ட் திடீர்னு அவனோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டானா அது இன்னும் கஷ்டமாயிடும். ஆனா இப்ப அந்த கஷ்டம்லாம் தேவையில்ல, ஏன்னா உன்னோட லிமிட் என்னன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. முடிஞ்சாவா இந்த சண்டைய நான் இப்பவே முடிச்சு வைக்கிறேன் நம்ம கோசு தைரியமா சொல்லுவான். இது கேட்டது நம்ம டோகியோம் நீ எதையோ உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தோணுது. இப்ப ஒருவேளை நான் யூஸ் பண்ண மூவ்ஸ் எல்லாமே என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் நினைச்சீங்கன்னு கேட்கும்போது இல்ல நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியுது. நான் என்ன செக்டர்ன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணவே இல்லன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட பவரை நீ சப்ரஸ் பண்றது எனக்கு தெரியும். அதனால நீ இப்போ உன்னோட ஃபுல் பவர்ல தாராளமா என்ன சண்டை போடலாம். உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் காட்டு, முடிஞ்சா அதை வச்சு என்னை தடுக்க முடியுதான்னு பாருன்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்ட உடனே நம்ம டோகியோம்க்கு ரொம்ப கோவம் வரும். நீ உன்னோட கடைசி சான்ஸையும் மிஸ் பண்ணிட்ட. இனிமேலும் உன்னை என்ன சும்மா விட போறது இல்ல. ஒருவேளை உனக்கு சாகணும்னு அவ்வளவு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இப்பவே உன்னை இந்த உலகத்துல இருந்து மொத்தமா எவாபரேட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி தன்னோட ஸ்பியரை வேக வேகமா சுத்த ஆரம்பா. ஒரு பெரிய பால் மாதிரி ஒரு பெரிய ஸ்பெரிக்கல் பாலை உருவாக்குவான். இது டோ ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக், அதுவும் 13th டெக்னிக் தி எம்பீரியல் அனிஹிலேஷன். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணதும் அப்படியே சுத்தி இருக்கிற இடத்துல இந்த கீ அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பெரிய டோமை கிரியேட் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த அட்டாக் நம்ம கோசுவை நோக்கி வர ஆரம்பிக்கும். நம்ம கோசு லைட்டா தன்னோட கையை மடக்கிட்டு கீழே ஓங்கி பஞ்ச் பண்ணுவான். பஞ்ச் பண்ணதுக்கு ஒரு பெரிய கல்லு இந்த அட்டாக்கு முன்னாடி வந்து நிற்கும். இது பட்ட உடனே அந்த கல்லு அப்படியே செதற ஆரம்பிச்சிடும். சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய டெக்னிக்கா இருக்கும். இந்த டெக்னிக் முடிஞ்சதும் நம்ம கோசு இருக்கிற இடத்துல அவன் பாப்பா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம கோசு இருக்க மாட்டான். அதை பார்த்ததும் இவனால எப்படி தப்பிக்க முடிஞ்சு எம்பீரியல் அனிஹிலேஷன்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம டோகியோம் யோசிக்கும் போதே அந்த இடத்துல ஒரு சுழல் மாதிரி ஒன்று உருவாக ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய வாய்ட கிரியேட் பண்ணும். சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அதை நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம டோகியோமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு டொர்னாடோ மாதிரி கிரியேட் ஆகும். இப்ப அதுக்கு நடுவுல நிக்கிறது நம்ம கோசு. நம்ம கோசு யூஸ் பண்ற டெக்னிக் தான் அது ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷனோட டார்க் வீல் ஸ்ட்ரைக். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது. இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணா சுத்தி இருக்கிற கீ முதற்கொண்டு எல்லாமே நம்ம கோசோட கை பக்கம் போக ஆரம்பிச்சிடும். அந்த டார்க் வீல் எல்லாத்தையும் தன்னை நோக்கி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப இதை வச்சுதான் அவன் எம்பீரியல் அனிஹிலேஷனை மொத்தமா தடுத்திருக்கான். இப்ப நம்ம டோகியோம்க்கு இவன் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி புஞ்சிங்கோட காஸ் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். ஆனா இந்த ஒரு அட்டாக் டார்க் வீல் ஸ்ட்ரைக்க ஒண்ணுமே பண்ணாது. சொல்ல போனா அந்த டார்க் வீல் ஸ்ட்ரைக் இந்த ஒரு அட்டாக்கையுமே அப்சர்வ் பண்ணி இன்னொரு ஒரு பெரிய வாய்ட கிரியேட் பண்ணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஹோல் மாதிரி எப்படி எல்லாத்தையும் தன்னை நோக்கி இழுக்குமோ அந்த மாதிரி தான் இந்த டார்க் வீல் ஸ்ட்ரைக்கும். இப்ப இந்த பிளாக் ஹோலுக்கு சென்டர்ல நிக்கிறவன் தான் நம்ம கோசு. நம்ம கோசுவை பார்த்து உடனே தன்னோட ஸ்பியரை வச்சு அடிக்கலாம் போவான். பார்த்தா அந்த ஸ்பியருமே அவனை சுத்தி வளைய ஆரம்பிச்சிடும். எதுவுமே அந்த டார்க் வீல் ஸ்ட்ரைக் நடுவுல ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம கோசு தன்னோட ரெண்டு கையையும் இந்த டோகியோமோட தலை பக்கத்துல எடுத்துட்டு போயிட்டு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ல ஒண்ணான ஸ்பேஸ் சரண்டரிங் பாம் ஸ்ட்ரைக்க அவ்வளவு பக்கத்துல அவன் தலையில அடிப்பான். ரெண்டு பக்கம் அடிச்ச உடனே நம்ம டோகியோம்க்கு மொத்த இடமுமே அப்படியே கலங்கற மாதிரி தெரியும். எல்லாமே அப்படியே அதிர ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னொரு பக்கம் இந்த டார்க் வீல் ஸ்ட்ரைக் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசா மாற ஆரம்பிக்கும். ஒரு பெரிய வார்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சூறாவளி மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் சுழட்டி போட ஆரம்பிச்சிடும். எதனாலுமே இந்த பக்கத்துல நிக்கவே முடியாது. இப்ப எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த இடமே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கும். இந்த இடத்துக்கு நடுவுல நம்ம கோசு நிப்பான். அதுக்கு பக்கத்துலயே நம்ம டோகியோம் கீழ விழுந்து கிடப்பா. நம்ம டோகியோமால இனிமேல் எந்திரிக்க முடியாதுன்னு நம்ம கோசு நினைப்பா. இப்ப நம்ம டோகியோம் இந்த
மயக்கத்துல இருக்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் அவனோட மனசுக்குள்ள பிளே ஆக ஆரம்பிக்கும். அவனோட ஹீரோவா இருந்தது எப்பயுமே அவனோட ஹீரோவா இருக்கிறது அவனோட அண்ணன் மட்டும் தான். அவனோட அண்ணன் வெறும் 15 வயசுலயே ஒரு ஜீனியஸா இருந்தா. அவங்க அப்பாவை விட ரொம்ப ரொம்ப டேலண்டடான ரொம்ப ஸ்கில்டான ஒரு ஆளா இருந்தா. ஆனாலும் அவர் ரொம்ப அரகண்டான ஆளே கிடையாது. எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறான். சுத்தி இருக்கிற எல்லா மக்களுக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த செட்டுக்கே அவன் தான் ஒரு ஹோப்பா இருந்தான். அடுத்து அந்த புஞ்சிங் செட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறவன் இவன் தான். அந்த செட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்பினாங்க. ஒரு பக்கம் அவன் ட்ரைனிங் பண்றது, இன்னொரு பக்கம் அவனோட தம்பி தங்கச்சியை நல்லா பாத்துக்கிறதுன்னு அவனோட வாழ்க்கை நல்லா தான் போச்சு. ஆனா அப்படி இருக்கிற அவனோட வாழ்க்கையில அவனோட கேரக்டர் ஒரு நாள் மாற ஆரம்பிச்சு. அதுக்கான டேரக்டான காரணம் அவங்க அம்மாவை கொள்ளக்காரவங்க கொண்டதா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அண்ணன் ஒரு கொலகாரனா மாற ஆரம்பிச்சான். மத்தவங்களை கொல்லணும்ன்ற வெறி அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சு. ஆரம்பத்துல வெறும் கொள்ளக்காரவங்க அவங்களால தேடி கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டு இருந்தான். ஆனா போக போக அவனோட வெறி அதிகமாகி நிறைய மார்ஷியல் மாஸ்டர் நிறைய வாரியர்ஸே கொள்ள ஆரம்பிச்சான். இது எல்லாத்தையும் அவன் எப்ப தெரியுமா நிறுத்தினா, அவன் ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க அப்பா அதை பாத்துருவாரு. அவங்க அப்பா தன்னோட கண்ணாலேயே இவன் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்றத பாத்துருவாரு. பார்த்து தன்னோட கத்தி எடுத்து அவனை அங்கேயே தோக்கடிச்சு அவன் ஒரு பனிஷ்மெண்ட் ரூம்குள்ள தூக்கி போட்டுருவாரு. இந்த பனிஷ்மெண்ட் ரூம்குள்ளே அவன் ரொம்ப நாள் செலவழிச்சான். இப்ப இதுல இருந்து வெளில வந்த உடனே அவன் மறுபடியும் தன்னோட நார்மலான லைஃபை வாழ ஆரம்பிச்சான். அவன் நார்மலான லைஃபை வாழ்றானதை பார்த்ததும் அவங்க அப்பாவை விட்டுட்டாரு. அவன் அந்த மாதிரி நம்ம கியோம் கிட்ட ஒரு நாள் பேசும்போது சொல்லியிருப்பான், நீ ஸ்ட்ராங்கா மாறணும், உண்மையும் சரி நீதியும் சரி அது ஆண்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம், அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அதனால இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உன் கூட இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா மாறணும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும் சொல்லியிருப்பான். இப்ப அன்னைக்கு மட்டும் நம்ம கியோம் அவனோட ரூம்ல தூங்காம அவங்க அண்ணன் கூட தூங்கணும்னு சொல்லி அவங்க அண்ணனோட ரூம்ல தூங்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு நைட் நேரம் ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அவங்க அண்ணன் யார் கூட பேசுற மாதிரி கேட்கும். இந்த நேரத்துல யார் கூட பேசுறான்னு சொல்லி நம்ம கியோம் லைட்டா எந்திரிச்சு பார்த்திருப்பான். பார்த்தா அவங்க அண்ணன் எது கூட தெரியுமா பேசிக்கிட்டு இருப்பான், அவன் கூட பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க அண்ணன் அவன் கூட சொல்லுவான், நீ இந்த மாதிரி ஏன் பேசிக்கிட்டு இருக்க, நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரியான ஒரு ஆளே கிடையாது, ஆரம்பத்துல இருந்து நடந்த தப்புக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவர் மட்டும் தான், உங்க அம்மா செத்ததுக்கும் அவர் தான் காரணம். இப்ப நீ அவரை கொண்டுட்டீனா நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரீயா இருப்போம், அவர் கொன்று அவரை மட்டும் கொண்டுட்ட நம்ம நைட்டு நேரம் போய் எல்லாருமே கொண்டோமே அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங்கான லைஃப்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் அவங்க அண்ணனே நிறுத்து நீ இந்த மாதிரி பேசாத அப்படின்னு அவனுக்குள்ள அவனே பேசிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அன்னைக்கு நம்ம கியோம் பாத்துருவான். நம்ம கியோம்க்கு அப்பதான் புரிய வரும், அந்த பனிஷ்மெண்ட் ரூம் அவங்க அண்ணனோட கோவத்தை குறைக்கவே இல்ல, அவங்க அண்ணனோட கோவத்துல இருக்கிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அது இன்னமும் அதிகப்படுத்திருச்சு. அவங்க அண்ணன் இன்னமும் கிரேசியா மாறிட்டான் அப்படின்றது. அதுவும் அவங்க அண்ணன் இப்ப யாரை தெரியுமா டார்கெட் பண்றான், யாரை தெரியுமா அவன் கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கான், அது வேற யாரும் கிடையாது அவங்க அப்பாவை. இப்ப அவங்க அப்பா கிட்ட ஒரு நாள் அவங்க அண்ணன் போய் பேசுவான், எனக்கு உங்க கூட ஒரே ஒரு டியூவல் பண்ணணும்னு ஆசை, ஒரு ஸ்பாரிங் மேட்ச் நீங்க என்ன என் கூட பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவங்க அப்பாவும் சரி தன்னோட பையன் தான் மாறிட்டானே நீயே ஒரு டேட் சொல்லு அன்னைக்கு இந்த ஸ்பாரிங் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா அவனோட சிரிப்பை பார்த்தோன்னே நம்ம கியோம்க்கு புரிஞ்சு போயிடும், அவங்க அப்பாவை அவன் கொல்லணும் ட்ரை பண்றான் அப்படின்னு. இப்ப அவங்க அப்பாவை கொல்லணும்னு அவங்க அண்ணனை ட்ரை பண்றான். அவங்க அண்ணனை போய் தடுக்கலானா அவனால தடுக்க முடியாது. அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னா அவங்க அப்பா நம்புவாரான்னு தெரியாது. என்ன பண்றது, அவங்க அண்ணனை தடுக்கிறதா இல்ல அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றதா நம்ம கியோம்க்கு ஒண்ணுமே புரியாது. ஒருவேளை தான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அவங்க அண்ணனை தடுத்துக்கலாமே யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அவங்க அண்ணன் அந்த ஸ்பாரிங் மேட்ச் நடக்கிற அன்னைக்கு காலையில விஷம் குடிச்சு அதனால இறந்து போயிடுவான். இந்த விஷத்தை வாங்கினது அவங்க சித்தப்பா தான். அவங்க சித்தப்பா இவங்க அண்ணனை கொல்றதுக்காகவே தான் இந்த விஷத்தை வாங்கினா. அது நம்ம கியோம்க்கு நல்லாவே தெரியும். அவன் இதை அவனோட கண்ணாலே பார்த்திருப்பான். ஆனா அவனுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, இந்த விஷத்தை அவங்க சித்தப்பா எப்பயுமே அந்த சாப்பாட்டுல கலக்கவே இல்ல. அதை போய் அவங்க அண்ணன் கொடுத்ததும் அவங்க சித்தப்பா கிடையாது வேற யாரோ ஒருத்தர் தான் கலந்து அவங்க அண்ணன் போய் கொடுத்தாங்க. இது நம்ம கியோம்க்கு நல்லாவே தெரியும். அதை போய் அவங்க அண்ணன் கொடுத்த உடனே அவங்க அண்ணன் அதை வாங்கி குடிச்சிருவான். அதை குடிச்சதும் அந்த விஷம் இருக்குன்றது அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடும். இருந்தாலும் அவங்க அண்ணன் சிரிச்சிட்டு நீ என்னை தடுப்பண்ணி எனக்கு தெரியும், ஆனா இந்த மாதிரி தடுப்பது தெரியாது, இருந்தாலும் கவலைப்படாத, இதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும்ல எந்த அவசியமும் கிடையாது, இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன தடுத்ததுல ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அப்பவே அவங்க அண்ணன் செத்து போயிடுவான். அந்த விஷத்தை கொடுத்தது கியோம் தான். நம்ம கியோம் தான் அதை கொடுத்திருப்பான். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு டெலியூஷன் உருவாயிருக்கும். அந்த விஷத்தை வாங்கிட்டு வந்தது அவங்க சித்தப்பா தான். அவங்க சித்தப்பா தான் அவங்க அண்ணனை கொண்டாருன்னு அத்தனை வருஷமும் அவங்க சித்தப்பா மேலதான் அவன் கோவத்துல இருப்பான். சொல்ல போனா அந்த கோவத்தை கூட அவன் வெளில காட்டியிருக்க மாட்டான், அவன் மனசுக்குள்ளே வச்சிருப்பான். அதுதான் அவன் மனசுக்குள்ள அவனாவே ஒரு கேரக்டர் உருவாக்க வச்சிருக்கும். அதுதான் அந்த ஆவி, அவங்க அண்ணனோட ஆவி. இப்ப அவனோட பிரசன்ட்ல அந்த ஆவி அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஆவி சொல்லும், என்ன உன்னோட மெமரி எல்லாமே திரும்பி வந்துருச்சா, இது திரும்பி வரணும்ல எந்த அவசியமும் கிடையாது, உனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் அந்த விஷத்தை கொடுத்தது நீதான், உங்க அண்ணனை கொண்டது நீதான் அப்படின்னு. ஆனா அதை உன்னால ஏத்துக்கதான் முடியல. நீ அதுக்கு நீயே ஒரு சாயத்தை பூச ஆரம்பிச்ச, நீயே உங்க சித்தப்பா தான் அவனை கொண்டு பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்ச. நான் யாரும் யோசிக்கிறியா, நான் உங்க அண்ணனோட ஆவியெல்லாம் கிடையாது, நான் நீதான், நான் உனக்குள்ள இருக்கிறவன் தான், உன்னோட மனசாட்சி. நான் ஏன் தெரியுமா உனக்கு உன்னோட அண்ணன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சேன், ஏன்னா உன்னோட அண்ணன் மாதிரி மாறணும் தான் உனக்கு ஆசை. அந்த ஒரு காரணத்தினாலதான் என்னோட உருவம் உன்னோட அண்ணனோட உருவம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு உருவத்தை உருவாக்குனதுமே நீதான், நான் தான் உன்னோட உண்மையான முகம். நீ என்னை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நான் எப்பயுமே உன் கூடவே தான் இருப்பேன், உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு. இப்ப இது எல்லா மெமரிஸும் திரும்பி வந்த உடனே, இது எல்லாமே புரிஞ்ச உடனே, இது எல்லாமே தன்னோட ஒரு டிசார்டர் தான், தனக்குள்ள இருக்கிற ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி தான் இது அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம டோகியோமோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும். அவங்க அண்ணனை கொண்டது அவன் தான் தெரிஞ்ச உடனே அவனுக்கு இன்னும் வருத்தமாக ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஒரு அழுக சவுண்ட நம்ம கோசுவும் கேட்பான். அவன் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பான். இந்த சவுண்ட் கேட்டதும் அடச்சை இவன் மறுபடியும் எந்திரிக்க போறானா, இல்ல இந்த சவுண்ட நான் கேட்கவே இல்ல, நான் இந்த இடத்துல இப்பவே போறேன்டா, திரும்பி ரிப்பீட் போட்ட அதுவே நடந்துட்டே இருக்கு, நான் இப்பவே இந்த இடத்துல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோசுவா அந்த இடத்துல ஓடி போயிருவான். கீழே பண்ணுவோம். இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ரின் இருக்கால, இந்த ரின் சன்மோன் கேங்கோட சென்டருக்கு போயிட்டு அந்த அவளோட மேல போட்டிருந்தால அந்த சாம்ஸ், அது கூட அந்த கொலகாரனுங்க கீழ்ச்சி போட்டாங்கல்ல, அந்த சாம்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிருவா. அதை எரிச்சதும் சுத்தி எல்லா பக்கமும் அப்படியே வயலண்டா காத்தடிக்க ஆரம்பிச்சிடும். சுத்தி அந்த மக்கள் எல்லாரையும் பேய் பிடிச்சிருந்துச்சுல, அந்த சன்மோன் கேங்ல இருந்தவங்க அவங்க எல்லாரையும் பிடிச்சிருந்த பேய் எல்லாம் அவங்களோட உடம்பை விட்டு போயிடும். இப்ப பொசஸானவங்க எல்லாம் நார்மலா மாறிடுவாங்க. இப்ப நம்ம கோசு வந்து கேட்பா, இவங்களோட உடம்பு நார்மலான மாதிரி தெரியுது, நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு. நம்ம ரின் எதுவும் பேசாம அப்படியே இருப்பா. இப்ப ரின்னை பார்த்து கேட்பா, உனக்கு எதுவும் வேலை இருக்கா இல்ல அவ்வளவுதான் கிளம்பலாமா அப்படின்னு. அப்ப நம்ம ரின் எதுவுமே பேசாம நம்ம கோசுவை பார்த்து, மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க,
இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், இது எல்லாமே இன்னொரு தப்பு தான் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டதும் நம்ம கோஸ் எதுவும் சொல்ல மாட்டான். உனக்கு டைம் வேணுமா அப்படின்னு கேட்பான். இல்ல பரவாயில்ல நம்ம கிளம்பலாம்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இப்ப இவங்க 2 பேர் போகும்போது நம்ம இன்னும் கேட்கும், ஆமா அவன் என்ன பண்ண, அவன் என்ன அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, அவன் உயிரோட தான் இருக்கான். சத்தியமாவா? உண்மையிலே சத்தியமா, சாமி சத்தியமா அவன் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுவும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டேன் ஒரு டைமண்ட் பாடி, அவளுக்கு இவன் ஸ்ட்ராங்கா இருந்தா, சொல்ல போனா அவனோடவே ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு நம்ம கோஸ் சொல்லுவான். இப்ப உண்மையிலே டைமண்ட் பாடியை காட்டுவாங்க. நம்ம டைமண்ட் பாடியோட கேங் இந்த இடத்துல தான் அடப்பட்டு கிடக்குறாங்க. இப்ப அவங்களோட கேங் பேய் பிடிச்சிரும். ஆனா அந்த டைமண்ட் பாடி மட்டும் பேய் பிடிக்காம இவங்க நைட் ஃபுல்லா அடிச்சிட்டே இருந்திருப்பான். இப்பதான் எப்படியோ வந்து அவங்க அடங்கி இருப்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப பேய் போன உடனே எல்லாரும் கண்ணு முடிக்க ஆரம்பிப்பாங்களா, உடனே நம்ம டைமண்ட் பாடியும் போய் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவான். யோ மொட்டை பாஸ் நான்தாயா ஏன் எங்களை அடிக்கன்னு கேட்கும்போது மொட்டையாவது சொட்டையாவது சாவுடா சாவுன்னு அந்த ஆள் போட்டு அடிச்சுட்டே இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த சண்டை எங்க நடந்துச்சோ அதே இடத்துல தான் டோக்கியோ உட்கார்ந்திருப்பான். அங்க இருந்து நவுந்திருக்கவே மாட்டான். அவன் இன்ன வரைக்குமே அவங்க அண்ணன் செத்ததுக்கு தான் காரணம்னு சொல்லி நைட் ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கான். இப்ப விடிஞ்சும் கூட அவன் அந்த இடத்துல தான் இருப்பான். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த இடத்தை காட்டுவாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும் அந்த இடம். ஏன்னா இவங்க 2 பேரோட சண்டையோட இம்பாக்ட் அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நம்ம டோக்கியோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஃபீல் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி இந்த புஞ்சிங் செட்டு எங்க ஒளிஞ்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போயிடுவான். அதாவது அவங்க சித்தப்பா இதை பத்தி சொல்லியிருப்பாரு. கரெக்டா அந்த இடத்தை கண்டுபிடிச்சு போயிடுவான். முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப அவனால வழியை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இவன் புஞ்சிங் செட்டுக்கு போன உடனே நிறைய விஷயங்கள் மாறிடும். இவனும் சேர்ந்து மாற ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இப்ப அவன் பழைய டோக்கியோ மாறி இல்ல, இப்ப புதுசா மாறி வந்திருக்கான். இப்ப அவங்க அப்பாவுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அந்த புஞ்சிங் செட்டோட மெயின் செட் இருக்குல்ல, அவங்களோட மெயின் பில்டிங், அந்த பில்டிங்க்கு பாக்கிறதுக்காக போவான். அங்க போனா அந்த பில்டிங் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்க சித்தப்பா சொன்ன மாதிரி புஞ்சிங் செட் உண்மையிலே அழிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் முரிமாலியன்ஸ் தானா அப்படின்றது நம்ம டோக்கியோக்கு இன்னும் தெரியல. அதை அவனால கன்ஃபார்ம் பண்ண முடியல. என்ன இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் அவங்க சித்தப்பா கிட்ட ஒரு பங்கு இருக்கு. அவங்க சித்தப்பா தான் இந்த செட் அழியறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காருன்றது மட்டும் நம்ம டோக்கியோக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப அந்த சீல் இருக்கிற இடத்துல போய் பார்த்தா ஒரு சிலையோட வாய்க்குள்ள தான் அந்த சீல் இருந்துச்சு. இப்ப அந்த சீல் அந்த இடத்துல இல்ல. சோ இந்த இடத்தையே புரட்டி போட்டவனுங்க அந்த சீலை எடுத்துட்டு போயிருக்கணும். சீல் இல்ல தெரிஞ்சதும் நம்ம டோக்கியோ அவன் தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூமுக்கு போவான். அந்த ரூமுக்கு போனதும் மறுபடியும் அவங்க அண்ணன் அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவான். இவங்க அண்ணன் அவனை பார்த்து சொல்லுவான், நீ ஒரு முட்டாள், இதெல்லாம் நடக்கும் எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஆரம்பத்துல இருந்து நான் உன்கிட்ட சொன்னேன்ல அந்த ஆளை நம்பாதன்னு. ஆனா நீ தான் நம்பின. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியான்னு கேட்பான். இதை கேட்டது டோக்கியோ சொல்லுவான், எனக்கு வேற வழி இல்ல, சித்தப்பா உண்மையிலே என்ன பண்ண போறாருன்றத பாக்கணும்னா நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அதனால நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இவ்வளவு அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருக்க, உன்னோட ஆர்வத்துக்காக செட்டில இத்தனை வருஷமா பரம்பரையா சேர்த்து வச்ச எல்லா சொத்தையும் நீ அப்படியே தூக்கி கொடுத்துட்ட. இப்ப அதெல்லாம் நம்மளால மீட்க முடியுமா? அதுவும் இல்லாம புஞ்சிங் செட்டு இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இப்ப இதை இந்த நிலைமையில இருந்து திரும்பி பழைய நிலைமைக்கு உன்னால எப்படி எடுத்துட்டு போக முடியும்? அந்த சொத்து எல்லாத்தையும் உன்னால மீட்க முடியுமா? சொல்லு அப்படின்னு அவங்க அண்ணன் கத்த ஆரம்பிச்சிருவான். இதை கேட்டு நம்ம டோக்கியோமோ நான் செட்டை மீட்கிறேனோ இல்லையோ அது என்னோட பிரச்சனை, செட்டு என்ன உனக்கு என்ன கவலை, என்ன தொந்தரவு பண்ணாம இப்படி இங்க இருந்து போய் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவன் இவ்வளவு நேரமா அமைதியா தான் இருப்பான். அவன் மனசுக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் அமைதியாவே இருக்கிறத பார்த்ததும் அவன் தங்கச்சியும் அண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்பா. உடனே இவனும் என்னாச்சு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லனா நீ வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்க, ஒரே இடத்தை பாத்துக்கிட்டு இருக்கியே, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்ல ஒண்ணும் இல்ல நான் அப்ப சும்மா பாத்துட்டு நினைக்கிறேன், சரி வா கிளம்பலாம், இந்த இடத்த நம்ம பாத்துட்டோம்ல, திரும்பி நம்மளோட இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். ஆனா இது யாரோட ரூம் அப்படின்னு அவன் தங்கச்சிக்கு சொல்லவே மாட்டான். அவங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப இவன் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்பான். பார்த்தா சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையும் புரட்டி போடுற அளவுக்கு ட்ரைனிங் பண்ணுவான். இவனோட பவர் அந்த லெவல்ல இருக்கும். ஆனாலும் இவன் நம்ம கோசுவோட, அதாவது நம்ம காங்கோட சண்டை போடும்போது இருந்த பவர்ல பாதி பவர் கூட அவன் இப்ப யூஸ் பண்ண முடியாது. இதுக்கான காரணம் நம்ம கோசுவோட சண்டை போடும்போது அவன் ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கான். அதாவது அட்ரினலின் ரஷ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்ததுனால அவன் அதிகப்படியான பவரை எக்ஸர்ட் பண்ணிருப்பான். அவன் உடம்பு கொடுக்கிற லிமிட்டையும் தாண்டி எக்ஸர்ட் பண்ணிருப்பான். ஆனா இப்ப அவன் ஸ்டேபிள் ஆயிட்டான். அந்த ஒரு காரணத்தினால அவனால ஃபுல் பவர்ல அவனோட ட்ரைனிங் பண்ண முடியாது. இப்ப இத பார்த்ததுக்கே சுத்தி இருக்கவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இப்ப அவங்க அண்ணன் மறுபடியும் பக்கத்துல வருவான். வந்துட்டு உன்னை எதிர்த்து ஒரு சண்டை போட்டானே, ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் கூட யூஸ் பண்ணானே, அவன மறந்துட்டியா? அவன் தான் ஒரு விதத்துல உன்னை காப்பாத்தி இருக்கான். அவன் மட்டும் இல்லனா உன்னால இத்தனை வருஷமா உன்னை பிடிச்ச சாபத்துல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. உன்னோட பாடி இந்த மாதிரி மாறி இருக்காது. அதுக்கு நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப ஒரு தடவை நம்ம கோசுவையும் ரெண்டையும் யோசிச்சு பார்ப்பான். யோசிச்சு பார்த்துட்டு நம்ம டோக்கியோமோ என்ன காப்பாத்தின வந்தானே, அடியா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி திருப்பி கொடுக்கறது என்னோட பழக்கம். அவனை தேடி கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவன் கிட்ட திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த டோக்கியோமோ நம்ம கோசுவை தேடி அவனோட ஹோட்டலுக்கே போவான். ஆனா அங்க நம்ம கோசு இருக்க மாட்டான். நம்ம கோசு அவனோட எதிரியை தேடி போயிட்டான். சொல்ல போனா அவங்க மாஸ்டரோட எதிரியை தேடி போயிட்டான். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு காட்டுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மலை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு மலையில ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பாரு. கொஞ்சம் வயசானவர். இவரும் அந்த இடி இருக்கிற மலையிலையும் கூட ஒரு பாட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி போற வழியில யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்ததும் ஐயோ யாரு அப்படின்னு பயந்து போறவர் உடனே போய் பக்கத்துல போய் அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பாப்பாரு. இப்ப அவனுக்கு உயிர் இருக்கா அப்படின்றத தெரிஞ்ச உடனே அவனை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க குகைக்கும் இவரும் போயிடுவாரு. இப்ப அங்க போனதும் இதே மலையில இன்னும் நிறைய பேர் ஒரு பெரிய கேங்கே இங்க விழுந்துக்கிறனால அவனை தேடி சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களும் கட்டா தூரத்துல ஏதோ ஒரு குகையில இருந்து வெளிச்ச வரத பார்த்ததும் அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப உள்ள அங்க அவர் இருக்கார்ல, அவரு நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், நான் இப்படி கிளம்பி வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த குரூப் இருக்காங்கல, அந்த கேங் அவனுங்க அந்த குகையோட வாசலுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு இவரை பார்த்ததும் ஓ இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் சண்டைக்கு கிளம்புவாங்க. ஆனா அந்த கேங்கோட லீடர் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வயசானவரை பார்த்து கேட்பா, உங்களை பார்த்தா இந்த ஊரை சேர்ந்தவ மாதிரி தெரியலையே, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு. ஆமா நான் இந்த ஊரை சேர்ந்தவ இல்ல, நான் வெளியூர் அப்படின்னு அவர் சொன்னதும் ஓ அப்படியா, நாங்க எல்லாரும் நாசியோங் ஹாங் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து வரோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட இடத்துக்கு பேக்மா வேலி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து நிறைய ஸ்பைஸ் வந்து உள்ள வந்தாங்க. இவங்க எல்லாரும் எங்களோட இடத்துக்கு வந்ததை நாங்க கண்டுபிடிச்சோம். இவங்களை அடிச்சு விசாரிச்சப்ப இவங்க எந்த இடத்தை சேர்ந்தவங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இவங்க எல்லாரும் எதுக்காக வந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அந்த ஸ்பைஸ்ல ஒரு ஆளு தான் இப்ப நீங்க காப்பாத்தி வச்சிருக்கிற அந்த ஆளு, அங்க மேக்கப் போட்டு கிடக்குறாங்க. உங்களுக்கும் அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு இந்த வயசானவரை பார்த்து அந்த லீடர் கேட்பா. இப்ப இந்த வயசானவரும் இல்ல எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கு இவன் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படியா சரி
அவன் நாங்க தேடுற ஆள் அப்படின்றதுனால அவனை நாங்களே பாத்துக்கிறோம், அவனை நாங்க தூக்கிட்டு போயிடுறோம். நாங்க இது வரைக்கும் உங்கள்ட்ட சொன்னது எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க, இத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இவங்க எல்லாரும் அவனை தூக்குறதுக்காக போவானுங்க. ஆனா இந்த வயசானவர் மறுபடியும் இருங்க எனக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லடா, ஆனா எனக்கும் அந்த பேக்மா வேலைக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா என் பொண்ணோட பொண்ணு அந்த பேக்மா வேலையில தான் இருக்கா அப்படின்னு இவர் சொல்லுவாரு. அதுவும் இல்லாம அங்க கிடக்குறது நம்ம காவு தான். இப்ப இதை கேட்டதும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவரும் பேக்மா வேலையை சேர்ந்தவர்னு தெரிஞ்சதும் உடனே அவர் கூட சண்டைக்கு போவானுங்க. நாங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருந்ததுக்கான காரணம் நீங்க வயசானவர், அதே நேரத்துல உங்களோட கீயும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்றதுனால மட்டும் தான். ஆனா உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு உடனே சண்டைக்கு வருவாங்க. இப்ப அந்த வயசானவர் சொல்லுவாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் இவங்க கூட வரல அப்படின்னு. ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்க யாருன்றத ஒத்துக்கிட்டதுனால உங்களுக்கு நாங்க மொத்தம் 2 ஆப்ஷன் தரோம். ஒன்னு, எங்க கூட நீங்க அமைதியா வரலாம், இல்ல நாங்க உங்களை அடிச்சு எடுத்துட்டு போவோம்னு சொல்லுவாங்க. இப்ப இதை கேட்டதும் இதுக்கு மேல இந்த வயசானவர் அமைதியா இருக்க மாட்டாரு. உடனே இவங்களை பார்த்து, என் மேல ஏதோ மரியாதை வச்சிருக்கேன், என்னோட கீயை பார்த்து அப்படியே இம்ப்ரெசிவா இருக்கு அப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு தேவையான டைம் கூட கொடுக்க மாட்டீங்க, நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண விட மாட்டீங்க. சரி, இப்ப எல்லாத்தையும் பிரச்சனையில தான் நீங்க முடிக்கணும்னா பிரச்சனை பண்றதுக்கு நானும் ரெடி அப்படின்னு எந்திரிச்சு நிப்பாரு. ஆள் தான் பார்க்க வயசானவர் மாதிரி இருப்பாரு, ஆனா பாடி நல்லா ஸ்டீல் மாதிரி இருக்கும், நல்லா கல்லு மாதிரி நல்லா பல்கா இருப்பாரு. இப்ப இவரை பார்த்தது எல்லாரும் கொஞ்சம் பயந்தே போயிடுவாங்க. இப்ப உடனே இவங்களை பார்த்து சொல்லுவாரு, எனக்கு கொடுத்தீங்களே 2 ஆப்ஷன், அந்த 2 ஆப்ஷன்ல எனக்கு பிடிச்சது என்னமோ 2வது ஆப்ஷன் தான். உங்களால முடிஞ்சா என்ன அடிச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப உடனே அந்த லீடர் அப்பதான் அவர் கையில இருக்கிற அந்த டாட்டூவை கவனிப்பா. அவரோட கையில ஒரு பாம்போட சின்னத்தை பச்சை குத்தி வச்சிருப்பாரு. இது எங்கேயோ அவருக்கு பார்த்த மாதிரி இருக்கும், இருந்தாலும் எந்த இடம் ஞாபகம் வராது. இருந்தாலும் அந்த லீடர் அவரோட ஆளுங்க கிட்ட போய் அந்த ஆளை உயிரோட பிடிச்சுவாங்க, அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லி எல்லார்கிட்டயும் உத்தரவுப்படுவான். இப்ப எல்லாரும் இந்த வயசானவரை அடிக்கிறதுக்காக போவாங்க. இந்த வயசானவர் தன்னோட கீயை ரைஸ் பண்ணிட்டு, பாப்போம் இந்த காலத்து பசங்கலாம் எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்க கொடுப்பாரு. அந்த குகையோட என்ட்ரன்ஸ் உடைச்சிட்டு அப்படியே வெடிச்சு எல்லாரும் வெளில வந்து விழுவாங்க. இப்ப இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அங்க நம்ம காங்கோட இடத்துல நான் ஒரு 4 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் இந்த சன்மூன் கேங் அழிஞ்சத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. சன்மூன் கேங் எப்படி எல்லாரும் ரொம்ப மோசமா இருந்தாங்க, இவங்க எல்லாரும் கொண்டது யாரு, இவங்க இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு போனது யாரு, அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டாங்களா என்ன ஏதுன்னு அதை பத்தி சும்மா போய் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம அக்கா பாஸ் வெளில வந்து சொல்லும், சப்பா கிச்சன்ல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு 2-3 நாள் இங்க இருக்க மாட்டா, அவ வெளில எங்கேயோ போயிருப்பா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஏன்னா அந்த பேய்கள் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா, சோ அந்த சான்ஸ் திருப்பி ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக அவ எங்கேயோ போயிருப்பா. அதனால நம்ம அக்கா பாஸ் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும். இப்ப இந்த ஆளுங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம காங் வெளில வருவா. அப்ப ஒரு ஆந்தையோட சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதை பார்த்ததும் அங்க இருக்கிற ஆந்தையை கவனிச்சிருவான். சோ பேக்மா வேலில இருந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பேக்மா வேலி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நம்ம போஸ் எப்பவுமே ஒரு இடத்துக்கு கிளம்பி போவால, ஒரு மீட்டிங் பாயிண்ட், அந்த உடஞ்சு போன பில்டிங் இருக்கிற இடம். இப்ப அந்த இடத்துக்கு இவன் கிளம்பி போயிருப்பான். அங்க போய் பார்த்தா இவன் எப்பவுமே மீட் பண்ற இடத்துல அந்த பொண்ணு அங்க வந்திருக்காது. அதாவது பேக்மா வேலியோட லீடர் காரியம் அந்த பொண்ணு வந்திருக்காது. இந்த பொண்ணு எப்படி எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போஸ் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு கீயை ஃபீல் பண்ணுவான். அந்த கீயை ஃபீல் பண்ணது நம்ம போஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். உடனே அந்த கீ அந்த டைரக்ஷன் பக்கம் திரும்பி பாப்பா. பார்த்தா அந்த இடத்துல அந்த செவுத்துக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கீ அங்க இருந்து தான் அவனுக்கு ஃபீல் ஆகும். இப்ப அவங்க மாஸ்டர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வரும். அதாவது நம்ம போஸ் இருக்கால ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் நம்ம காங், இவனோட கீயோட ஆரிஜினும் அதே மாதிரி அந்த 4 ஹெவன்லி கிங்ஸ் இருக்காங்கல, நம்ம ஹெவன்லி டிஸ்ட்ராயருக்கு துரோகம் பண்ணவங்க, அவங்க கீயோட ஆரிஜினும் ஒண்ணுதான். இவங்க எல்லாரோட கீயுமே ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணதுதான். அந்த ஒரு காரணத்தினால அந்த கீயை நம்ம கோஸ் அவனோட மைண்டுக்கு புரியறதுக்கு முன்னாடி அவனோட பாடி தானாவே ரியாக்ட் ஆயிடும். இப்ப அதே கீயை தான் நம்ம கோஸ் இந்த இடத்துல ஃபீல் பண்ணுவான். அதாவது அவனோட கீக்கு சிமிலரா இருக்கிற ஒரு கீ. இத பார்த்ததும் நம்ம கோஸுக்கு புரிஞ்சு போயிடும், அங்க இருக்கிறது தன்னோட மாஸ்டருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு. உடனே வேகமா போய் அந்த செவுத்தை உடைச்சிட்டு பின்னாடி இருக்கிற ஆளை பாப்பான். அங்க இருக்கிற ஆளு தன்னோட கையை முன்னாடி கொண்டு வந்ததும் இவனும் பதிலுக்கு தன்னோட கையை வச்சு கீ அட்டாக்க கொடுப்பான். ஆனா இந்த 2 பேரோட ஃபோர்ஸ்ல ஆப்போசிட்ல இருந்த ஆளு ரொம்ப தூரம் பறந்து போய் விழுந்துருவாரு. இப்ப நம்ம கோஸ் மறுபடியும் அவர் அடிக்கிறதுக்காக வேகமா போவான். உடனே அந்த ஆளு நிறுத்து போதும் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் எந்த அளவுக்கு சண்டை போடுவேன்றது உண்மையிலே எனக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம காவு போக்தா. இவரை பார்த்ததும் நம்ம கோஸுக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே காவு போக் சொல்லுவாரு, உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா நான் எடுத்த இந்த கீ என்ன கீயா இருக்குன்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவங்க 2 பேரும் அந்த மீட்டிங் பாயிண்ட்ல உட்கார்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம காவு போக் இந்த கீயை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிப்பாரு. ஆக்சுவலா நம்ம காவு போக் நாசியோங் ஹாங் அப்படி ஒரு இடத்துக்கு ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு பேக்மா வேலில இருந்து. ஆனா போன இடத்துல இவரை கண்டுபிடிச்சு இவரை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துல அடிச்சு போட்டு இவரை நிறைய டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அப்ப இவர் அந்த நாசியோங் ஹாங்கோட லீடரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. இப்ப இந்த காவு போக்க பார்க்கறதுக்காக அந்த லீடர் இங்க வந்திருப்பான். இந்த லீடர் கூட வந்த ஒரு 2 பேர் இவங்க உடனே அந்த லீடரை பார்த்து சொல்லுவாங்க, லார்ட் எங்களுக்கு தெரிஞ்சு இவன் உங்ககிட்ட சொல்றதுக்கு எந்த விஷயத்தையும் வச்சிருக்க மாட்டான், தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை இந்த மாதிரி அலைய விட்டுட்டு இருக்கான். நீங்க இவன் பேச்செல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க இங்க வந்திருக்கவே தேவையில்ல, நீங்க உங்க இடத்துக்கு போங்க, நாங்க இவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த லீடர் முதல்ல இவனை கீழே இறக்குங்க, நான் இவன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்ப அவன் கீழே இறக்குறதும் காவு போக் ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பா, ஹெவன்லி டெஸ்ட் அப்படின்னு. இதை கேட்டதும் இந்த லீடரும் பக்கத்துல போய் நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்பான். இப்ப டக்குனு அந்த லீடரோட கையை பிடிச்சு அந்த லீடரோட கீயை தனக்குள்ள இருக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம காவு போக் அந்த லீடரை பார்த்து சொல்லுவான், ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த லீடர் உடனே ரியாக்ட் ஆகி நம்ம காவு போக்க பிடிச்சு அப்படியே ஓரமா அப்படி தூக்கி எரிஞ்சிருவான். அப்படி வீசினதுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டான். இப்ப அந்த இடத்துல இருந்து தான் நம்ம காவு போக் தப்பிச்சு வந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம காவு போக் மலையில போய் மாட்டினது, அந்த பேக்மா வேலியோட அந்த தாத்தா ஒருத்தர் வந்து காப்பாத்தினது, இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான். இப்ப பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் கேட்டதும் நம்ம கோஸுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடும். நாசியோ ஹாங்கோட லீடர் அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப காவு போக்கும் ஆமா அது அவனா தான் இருக்கணும், ஆனா அவன் தான் நீ தேடுற ஆளா அப்படின்றத என்னால எக்ஸாக்ட்டா கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அவனோட மூஞ்சி எனக்கு முன்னாடி சின்ன வயசுல பாத்திருக்கேன். அதாவது 4 ஹெவன்லி கிங்ஸோட மூஞ்சி நம்ம காவு போக் சின்ன வயசுல பாத்துக்காரு. ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு சரியா ஞாபகம் இல்லையா. அதே மாதிரி இப்ப இங்க இருந்த ஆளோட மூஞ்சி அவனால தெளிவா பார்க்க முடியல. சோ அது அவன் தானா அப்படின்றத அவனால கன்ஃபார்ம் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனோட கீயை மட்டும் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி தான் நம்ம காவு போக் கரெக்ட்டா பிளான் பண்ணி அவனோட கீயை எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப அந்த கீக்கு தான் நம்ம கோசு ரியாக்ட் ஆயிருக்கா. இந்த கீயை உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம கோசுவை பார்த்து கேட்பாரு. நம்ம கோசு எதுவுமே பேச மாட்டான். அவன் ரியாக்ஷனை பார்த்ததும் அப்ப நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிறாரு. நம்ம கோசுவும் ஆமான்னு சொல்லிட்டு போவான். நம்ம கோசு மறுபடியும் அவனோட ஹோட்டலுக்கு போனதும் இவனுக்காகவே வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ரெண்டு கோசுவை பார்த்துட்டு என்னாச்சு இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்பா. நம்ம கோசு எதுவும் சொல்ல மாட்டான். சும்மா ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும்
இப்போ நேம் உள்ள போகும்போது நம்ம ரெண்டு கேட்கும், நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு நல்லாவே தெரியுது, என்ன விஷயம் அது அப்படின்னு. நம்ம கோஸ் எதுவுமே சொல்ல மாட்டான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இந்த மாதிரியான விஷயம் தான் அப்படின்னு அவன் பேசி மறுப்பிடுவான். அவகிட்ட என்ன ஒண்ணு அப்படின்றத சொல்லவே மாட்டான். இப்போ அடுத்து நம்ம கோஸ் டாட்டா பேக்மா வரைக்கும் கிளம்பி போவான். நம்ம காரியம் இவனுக்காக ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ இவன் போக போற அந்த நாசியோ ஹாங் அப்படின்ற இடம் இருக்குல்ல, அங்கதான் அவங்க மாஸ்டரோட எது இருக்கா அப்படின்றத நம்ம கோஸ் முடிவு பண்ணிட்டான். அங்க அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு டிராவல் பாஸையும் ஒரு சின்ன ஒரு மேப்பையும் நம்ம காரியம் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் நம்ம கோஸ் பேக்மா வரைக்கும் போயிருப்பான். இது மட்டும் போதுமா நம்ம காரியம் கேட்கும். நம்ம கோஸும் இது மட்டும் போதும்னு சொல்லிடுவான். இப்போ இந்த காரியம் நீ கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி விட கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா தான் இருக்கு, ஆனாலும் நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட அந்த காசை நான் வாங்கிக்கிறேன், நான் இப்போதைக்கு அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிரும். இப்போ உடனே நம்ம கோசுவோம், அது வந்து ஒருவேளை நான் வரலைனா அந்த காசு எல்லாத்தையும் நீ கழிச்சிருவியா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் கிடையாது, பேக்மா வேலி அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. நீ காசை கொடுக்கலைனா உன்கிட்ட இருந்து நரகத்துக்கு வரைக்கும் வந்து அந்த காசை வாங்கிட்டு தான் நாங்க திரும்பி போவோம், அதுதான் எங்க பிசினஸ் மோட்டோ அப்படின்னு சொல்லும். இப்போ நம்ம கோசு எல்லாத்த பத்தியும் பேசிட்டு வெளில கிளம்பி வருவான். இப்போ இவனுக்காக ஷோஜின் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஷோஜின் இவனை பார்த்து, என்னாச்சு இவ்வளவு காலங்காத்தாலேயே டபுள் டெலிவரி பண்ணிட்டு இருக்கியா, இல்ல என்ன பாக்கிறதுக்காக வந்தியா அப்படின்னு. நம்ம கோசி இதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு, குழந்தையா இருந்துட்டு இந்த நேரத்துல சுத்திட்டு இருப்ப, போய் ஒழுங்கா படுத்து தூங்கு, நீ படுத்து தூங்குனாதான் குழந்தைங்க எல்லாம் வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவா. இப்ப போறப்ப நம்ம ஷோஜின் மறுபடியும் நம்ம கோசுவை பார்த்து, நான் ஒருவேளை உன்னோட இடத்துல இருந்தேனா அந்த வழியா போக மாட்டேன், ஏன்னா நீ கடைசியா இங்க வந்தப்ப நிறைய பேர் தூக்கி போட்டு அடிச்சில, அவங்க எல்லாரும் நீ திருப்பி வந்துட்டேன்னு தெரிஞ்சு உன்னை அடிக்கிறதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒருவேளை அந்த வழியா போனீனா கண்டிப்பா ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனா நம்ம கோஸ் அதை பத்தி எல்லாம் கவலையப்பட மாட்டான், அந்த வழியாவே நடந்து போவான். அப்ப அவன் காட்டுக்குள்ள நடந்து போறப்ப டக்குன்னு ஒரு பெரிய கீயா ஃபீல் பண்ணுவான். அதுவும் தூரத்துல இருக்கிற ஒரு கல்லுக்கு பின்னாடி இருந்து அதை பார்த்ததும் ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி அந்த கல்லையும் ரொம்ப தூரம் தாண்டி ஆப்போசிட் பக்கம் போயிடுவான். அந்த கல்லு பக்கத்திலே போக மாட்டான், எதுவுமே பண்ணாம அவன் திருப்பி நடந்து போக ஆரம்பிச்சிருவான். நம்ம கோஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பான், அந்த கல்லுல இருந்து எதுவும் வரல தெரிஞ்ச உடனே அவன் எதுவும் கண்டுக்க மாட்டான். இப்ப நம்ம கோஸ் போனதுக்கு அப்புறம் அந்த கல்லுக்கு பின்னாடி இருந்து அந்த வயசான ஆள் இருந்தார்ல, நம்ம காவு போக்க கூட காப்பாத்துறாருல, அவர் வெளில வந்து பார்த்துட்டு, ஓ இது அந்த பையன் தானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அங்க கீழ தன்னோட தலையை வச்சு பனிஷ்மென்ட்ல இருப்பான் நம்ம லார்ட் டாங். இப்ப இவனும் ஆமா சார் அப்படின்னு சொன்னதும், ஓஹோ அப்ப இந்த பையன் தானா, பரவாயில்ல, இந்த வயசுல இந்த பையன் இவ்வளவு இன்க்ரெடிபிளா இருக்கானா, இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் என்னோட கண்ணால பார்க்காம இருந்திருந்தேனா நானே நம்பிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கான ஒரு பையனா தான் இருக்கான். இப்ப புரியுது நீ எதுக்காக இந்த பையன் கிட்ட தோத்து போனேன்னு. இருந்தாலும் இந்த பையனை பார்க்கும்போது இவனோட மாஸ்டர் ஹெவன்லி டிஸ்ட்ராயர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு அப்படின்னு இந்த தாத்தாவும் சொல்லுவாரு. இப்போ உடனே இவன் எந்திரிக்க சொல்லிட்டு, நான் ஒருவேளை என்னோட சின்ன வயசுல இருந்திருந்தேனா நீ யாரா இருந்தாலும் தோத்து போனதுக்கு இன்னியாரோ உன்னோட வயிற்று கிழிச்சு நீயே செத்து போன்னு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நீ இப்ப என்னோட பேத்திய நிறைய பாத்துக்கிட்ட, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அந்த ஒரு காரணத்தினால உன்னை போனா போகுது நீங்க ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விடுறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி அவங்க பேட்டியை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போவாரு. இப்ப அங்க போனதும் அவங்க பேட்டி யாரும் இல்ல காரியம் தான். அவங்க பேட்டி கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே காரியம், நீங்க எதுக்காக அதுக்குள்ள கிளம்புறீங்க, இப்பதானே வந்தீங்க அப்படின்னு கேட்கும். இது கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, நான் உன்னை பார்த்த உடனே என்னோட கலப்பு எல்லாமே போயிடுச்சு, அதுவும் இல்லாம என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு ரேரான மெடிசன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்தேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் முடியாம இருக்கான், இப்ப நான் அதை எடுத்துட்டேன், நான் ரொம்ப சீக்கிரமாவே அவனை பாக்கிறதுக்கு போயிருக்கணும், ஆனா உன்னையும் உன்னோட அம்மாவையும் பாத்துட்டு போயிடலாம் நினைச்சேன், அதனாலதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம நைட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு, அதனால நான் சீக்கிரமா இங்க போய் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இது கேட்டதும் அந்த பொண்ணு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிரும். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி என்னால உங்களை இருக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டி பிடிச்சு ரொம்ப அழுகிட்டு இருக்கும். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இவரும் கிளம்பிடுவாரு. அப்ப போறப்ப தன்னோட தாத்தாவை திருப்பி வந்துட்டு போங்க, சீக்கிரமாவே வாங்க அப்படின்னு சொல்லும். இவரும் டாடா காமிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங்க அந்த ஹோட்டல்ல அவனோட ரூம்ல உட்கார்ந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பான், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிப்பான். அப்ப அவன் மாஸ்டரோட உருவம் பக்கத்துல தெரிய ஆரம்பிக்கும். அவனோட மாஸ்டர் இவனை பார்த்து கேட்பாரு, என்னாச்சு காங் இப்ப எதுக்காக இவ்வளவு தேங்குற, அவன் கிட்ட தோத்து போயிருவோம் பயப்படுறியா, இல்ல அந்த பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறுவோம்னு சொல்லி கவலைப்படுறியா அப்படின்னு. நம்ம காங் உடனே இது தன்னோட மாஸ்டர் கிடையாது, இது தாக்குள்ள தானே கேட்கிற கேள்விதான் அப்படின்றது நல்லா புரிஞ்சிடும். உடனே அவரை பார்த்து, இல்ல நான் கண்டிப்பா போக தான் போறேன், நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை ஓபன் பண்ணுவா. ஆக்சுவலா இந்த பெட்டிக்குள்ள தான் தன்னோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவன் வச்சிருக்கான். அவன் வந்தப்ப எக்கச்சக்க ஆயுதங்கள் கொண்டு வந்திருப்பால, அது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. இப்ப அந்த பெட்டியை பொறுமையா திறந்து பாப்பா, பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, அந்த பெட்டியே எம்டியா இருக்கும், வெறும் ரெண்டே ரெண்டு துணி மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலா நம்ம காங்க வந்துட்டாப்ல, இப்ப இந்த பெட்டியில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் வித்து தான் பேக்மா வேலைக்கு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக காசு கொடுத்திருப்பாரு. இதையும் பேக்மா வேலைக்கு தான் வித்துருப்பாரு, ஏன்னா அவர்ட்ட காசு இருக்காது. இன்னும் நம்ம காங் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது அக்கா பாஸ் கிட்டே ரெண்டு கிட்டே சொல்லிட்டு போறது. இப்ப நேரா நம்ம அக்கா பாஸ் போய் பார்த்து, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பான். இதை கேட்டதும் அக்கா பாஸ், என்னது குவிட் பண்றியா அப்படின்னு கேக்குமா, இல்ல இதை நான் குவிட் பண்றேன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு பெரிய லீவ் மாதிரி எடுத்துக்கலாம், நான் கொஞ்ச நாளைக்கு வர முடியாது, நீங்க அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பான். அவங்க அக்கா பாஸ் உடனே என்னாச்சு எங்க போற அப்படின்னு கேட்கும். அது வந்து எங்க போறேன்னு எனக்கே தெரியாது, அந்த இடம் எனக்கே புதுசுன்னு சொல்லுவான். சரி எப்ப திரும்பி வருவேன்னு கேட்கும். அது எனக்கும் தெரியாது, அங்க போனாதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான். சரி நீ வருவியா வரமாட்டியா அப்படின்னு கேட்கும். அது வந்து அங்க போனாதான் நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனா எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் என்ன நினைச்சிட்டு இருக்க, எது கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்ற, எங்க போறேன்னு உனக்கு தெரியல, எப்ப திரும்பி வருவேன்னு தெரியல, வருவியா வரமாட்டியானே உனக்கு தெரியல, அப்புறம் எதுக்காக வர போற, என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, இங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா, இப்ப ரெஸ்டாரண்ட் எவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல நீ போனீனா வேலை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த அக்கா பாஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி, இந்த மாதிரி என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒண்ணு இங்கே இருந்து வேலையை பாக்குற, இல்ல மொத்தமா வேலையை குவிட் பண்ணிட்டு போற, என்ன பண்றதுன்றத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிரும். இப்ப இதை கேட்டோடனே நம்ம கோசு கொஞ்சம் அமைதியாக்கி, சரி நான் வேலையை குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்டதும் நம்ம அக்கா பாஸ், என்ன சொன்ன, என்ன டீச்சர் சொன்ன, வேலைய விட்டுறியா, எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு கண்ணை முட்டை முட்டை முடிச்சுக்கிட்டு அவன் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து காட்டும். நம்ம காங்க அவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அக்கா பாஸ் நீங்க இது வரைக்கும் எனக்கு பண்ண எந்த விஷயத்தையும் நான் மறக்கவே மாட்டேன், என்னோட வாழ்க்கையில நான் கண்டிப்பா அதை மறக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அக்கா பாஸ் அமைதியாயிடும். இப்ப இன்னொரு பக்கம் இந்த நாசியோ ஹாங்ல இருக்க அந்த லாட தேடி யாரோ ஒருத்தவங்க வராங்க, அதுவும் பேக்மாவில இருந்து ஸ்பைஸ்லாம் வந்திருக்காங்க தெரிஞ்ச உடனே அந்த லாடோட ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க லாட டார்கெட் பண்றாங்க, அது எதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அவங்க லாட காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்க லார்க்கு ஏதாவது ஆபத்து வருதா இல்லையா அப்படின்னு அவங்க லார்டையும் என்ன கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இது எல்லா தரத்தையும் கேட்டு அவங்க லார்க்கு யாரால ஆபத்து வரப்போகுது, இதெல்லாம் யாரால நடக்க போகுதுன்னு தெரியாம இந்த காட்க்கு ஒரு ஹெட் இருப்பான். அவன் உடனே யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், வைல்ட் டாக்ஸை சமன் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க, என்னது வைல்ட் டாக்ஸ் அப்படின்னு. இப்ப இவன் சொல்லுவான், நம்ம லார்க்கு ஏதோ ஒரு விதத்துல ஆபத்து இருக்கு, அதுக்கான சான்சஸ் 0 கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய எல்லா ஆபத்தையும் நம்ம தக்க தெரிஞ்சாகணும். ஏன்னா நம்ம லார்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். சோ எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணனும்னா வைல்ட் டாக்ஸை கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த நாசியோஹாங்கோட லார்ட் இருக்கால, இவன் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருப்பான். அப்படி ப்ரே பண்ணும்போது இவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் அவன் மண்ணுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அது ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள். ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள், அதாவது நம்ம காங் இவனை பார்க்க வரான் அப்படின்றது காவு போக் மூலமா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அவன் வரட்டும், அவனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட தான் இவன் இங்க உட்கார்ந்திருக்கான். இப்ப அடுத்த நாள் விடிஞ்சதும் நம்ம காங் ஹோட்டல்ல இருந்து கிளம்புவான். இவன் வெளில வந்ததும் நம்ம ரெண்டு உடனே இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டம்ப்ளிங்ஸும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் அதோட கொஞ்சம் காசும் கொடுக்கும். அம்மா தான் இந்த காசை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, பத்திரமா வச்சுக்கோ, ஏன்னா நீ இப்படியே போறது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் இந்த காசை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம காங் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி கிளம்புவான். அப்ப நம்ம காங்க பார்த்து சொல்லும், ஆமா காங் நீ சொன்னியே திருப்பி எப்ப வருவேன்றது உனக்கே தெரியாது அப்படின்றது. அதை சொல்லும்போது உண்மையிலேயே நீ சீரியஸா தான் சொன்னியா இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்னியா அப்படின்னு நம்ம கேட்கும். நம்ம காங் உடனே இல்ல எனக்கு தெரியாது, அங்க போனாதான் எனக்கு தெரியும் அப்படின்னு மறுபடியும் ஜோக் தான் பண்ணுவா. அப்ப போகாத, ஒருவேளை நான் அப்படி உன்ட்ட சொன்னேனா நீ இங்கே இருப்பியா அப்படின்னு நம்ம கேட்பா. இதை கேட்டதும் நம்ம காங் எதுவுமே பேச மாட்டான், அமைதியா அவளே பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப உடனே நம்ம ரெண்டு அதை பார்த்துட்டு சரி போயிட்டு வா, நான் சும்மா தான் சொன்னேன், நான் சொன்னாலும் நீ போக தான் போறேன்னு எனக்கு தெரியும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடும். நம்ம காங் கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே நம்ம அவ பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர பார்த்து பேச ஆரம்பிச்சிருவா. நான் என்ன சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எப்படி இருந்தாலும் அவங்க போக தான் போறான், அவனை என்னால தடுக்க முடியல, அதனால என்ன அப்படி பார்க்காதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவா. இந்த தாத்தா யாருன்றது தெரியல, அநேகமா ஹெவன்லி டிஸ்ட்ராயரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம ரெண்டு தான் ஆவி தெரியும்ல. இப்ப நம்ம காங் இந்த பையனுக்கு கிளம்பிட்டான். நம்ம காங் இந்த சாப்டர் ஆரம்பிச்சதும் ஃபர்ஸ்ட் நம்ம கோஸ் ஒரு ஆறு கடந்து போக வேண்டியதா இருக்கும். இப்ப அந்த ஆறு கடந்து போவான், அடுத்து ஒரு பெரிய மலையும் கடக்க வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம கோஸ் நடந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பான். இந்த நாசியோஹாங்கன்றது ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு இடம், நம்ம கோஸ் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம கோஸ் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போனதே கிடையாது, அதனால அவன் பல நாள் நடக்க வேண்டியதா இருக்கலாம். இந்த இடத்தை ரீச் பண்றதுக்கே நம்ம கோசுவும் டைடே ஆகாம இந்த இடத்துக்கு நடந்து போயிட்டே இருப்பான். நைட் நேரத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு பகல் ஃபுல்லா நடந்துட்டே இருப்பான். அப்படி போற வழியில நிறைய பேரை மீட் பண்ணுவான். இப்ப அவன் ஒரு ஊருக்கு பக்கத்துல வந்துருவான். நாசியோஹாங்குக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு வந்தோடனே இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம், இங்க கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பான். அப்ப அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கும். என்ன திரும்பி பார்த்தா யாரோ ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு எதையோ ஒண்ணு விக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இங்க விக்க வந்தாலே என்ன வித்துக்கிட்டு இருப்பா அப்படின்னா தன் கையில ஒரு ஸ்ட்ராங்கான போர்டை வச்சு அதை யாராவது அடிச்சு உடைச்சீங்கன்னா அவங்களுக்கு நான் 10 காயின்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லுவா. இதை ட்ரை பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு 2 பேர் வருவாங்க, ஆனா எவனாலே உடைக்க முடியாது. இப்ப யாராலே உடைக்க முடியல, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன்னு சொல்லி தன் கூட வந்து ஒரு பொண்ணை கூப்பிடுவா. ஒரு சின்ன பொண்ணு, இந்த பொண்ணோட பேரு சியோல். இந்த பொண்ணு வந்ததும் இந்த பொண்ணை நான் ஆரம்பத்துல ஒரு வில்லேஜ்ல தான் பார்த்தேன். அந்த வில்லேஜ்ல நான் பார்க்கும்போது இந்த பொண்ணு ரொம்ப நோஞ்சானா இருந்துச்சு. ஆனா நான் இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் என் கையில இருக்கிற இந்த மருந்து டிவோஷன் பில், இந்த பில்ல இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டுச்சு. அந்த ஒரு காரணத்தினால இப்போ ஒரு கரடியே தன்னந்தனியா வேட்டையாடுற அளவுக்கு இந்த பொண்ணு கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டது சுத்தி இருக்கவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா இது நம்ம நம்புற விஷயம் மாதிரியே இருக்காது. இப்ப இதை நீ ஒருவேளை நம்பலைனா உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி தன் கையில ஒரு போர்டு எடுத்து இந்த பொண்ணு அடிக்க சொல்லுவான். இந்த பொண்ணு தன்னோட கையெல்லாம் சுத்தி இந்த போர்டை லைட்டா அடிக்கும். பார்த்தா அடிச்ச வேகத்துக்கு அந்த போர்டு அப்படியே ரெண்டா உடைஞ்சு போயிடும். இதை பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சி. இப்ப அடுத்த போர்டு எடுத்து நீங்க நம்பலைனா திருப்பி அடிச்சு காட்டுறேன்னு சொல்லி இந்த போர்டை அடிக்க சொல்லுவான். இந்த போர்டை அந்த பொண்ணு அடிக்கும். அடிச்ச உடனே அந்த போர்டு அப்படியே ரெண்டா உடைஞ்சு போயிடும். மறுபடியும் எல்லாருக்கும் அதிர்ச்சி. உண்மையிலேயே இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கான ஆள் தான், இந்த பிள்ளை எடுத்ததால தான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. நம்ம கோசுக்கு இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு போயிடும். சொல்ல போனா அவன் பார்த்தோனே இவங்க என்ன பண்றாங்கன்றத புரிஞ்சுக்குவா. இருந்தாலும் எதுவுமே பேச மாட்டான். நம்ம கோசுவை இந்த வித்துக்கிட்டு இருக்கால இவன் கவனிச்சிருவா. ஏன்னா நம்ம கோசு கிட்ட இருந்து கீ ரிலீஸ் ஆகுல, அந்த கீயை பார்த்தே இவன் ஒரு ஸ்ட்ராங்கான மார்ஷியல் மாஸ்டர் அப்படின்றத அந்த புரிஞ்சுக்குவா. இப்போ உடனே அந்த பொண்ணு 3வது போர்டை அடிக்கும். அடிக்கும் போது தவறுதலா அதை முன்னாடி பக்கமா உடைச்சிருவா. ஏன்னா அந்த பொண்ணு அந்த போர்டை உடைக்கவே இல்ல, இவன் தான் தன்னோட கையை வச்சு அந்த போர்டை ரெண்டா உடைச்சிட்டு இருக்கான். இப்ப இதை எல்லா வில்லேஜஸும் பாத்துருவாங்க. பார்த்துட்டு அட பாவி எங்களையா ஏமாத்த பாக்குற, யார் ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. இவனும் சொல்லுவான், அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த டிவோஷன் பில்ல சாப்பிட்டேங்க, அதனால தான் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னோட கிரிப் ஸ்ட்ரென்த் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். ஆனா யாரும் நம்பவே மாட்டாங்க, எல்லாரும் அந்த இடத்துல போயிடுவாங்க. இப்போ ஒரு சின்ன பையனா வந்து இவனை பார்த்து உங்களுக்கு பிசினஸே பண்ண தெரியல, உங்களுக்கு ஒழுங்கா பிசினஸ் கூட பண்ண தெரியல, நீங்க எல்லாம் எதுக்கு விக்கிறீங்கன்னு கலாச்சிட்டு வேற போவான். இவங்களும் எதுவும் விக்க முடியாதனால அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுவாங்க. நம்ம கோசு இந்த ஹோட்டல்ல லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு இதே டைரக்ஷன்ல அவனும் போவான். அப்படி போற வழியில நம்ம கோசுக்கு ஏதோ சத்தம் கேட்கும் தூரத்துல இருந்து. என்னன்னு பார்த்தா ஒரு 4 திருடனுங்க, இந்த 2 பேர் இப்ப இந்த வித்தவன் அந்த சின்ன பொண்ணு, இவங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சு எல்லா காசையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த விக்கிறவனும் கெஞ்சுவா, எங்களை விட்டுருங்க, எங்களுக்காக ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க போகலைன்னா அவங்க பட்டியல செத்து போயிருவாங்கன்னு. உடனே இவங்களும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு கால்ல விழுந்துட்டு இருப்பான். பார்த்தா அவன் விட்டுறேன்னு சொன்னது இவனோட உயிரை இவனை பொண்ணு நரகத்துக்கு அனுப்பி விட்டேன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப அதுல இருக்கிற ஒரு தன்னோட கட்டியை வச்சு இவனை வெட்டதுக்காக வருவான். உடனே அந்த பொண்ணை காப்பாத்தணும் இவன் அந்த பொண்ணை போய் பிடிச்சிருவான். டக்குன்னு பார்த்தா இவங்க மேல எந்த விட்டும் படாது. வெட்ட வந்தவன் டக்குனு கீழே விழுந்து கிடப்பான். இதனால விழுந்தானே தெரியாது. யாருன்னு பார்த்தா நம்ம காங் தான். நம்ம காங் தான் இதை பண்ணான்னு தெரிஞ்ச உடனே மிச்சம் இருக்கிற 3 பேரும் நம்ம காங்க அடிக்கிறதுக்காக போவாங்க. அவ்வளவுதான், நம்ம காங்க அவனுங்க 4 பேரை அங்கேயே அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம பாட்டுக்கு நடந்து போயிடுவான். இப்ப அவன் போனதும் இந்த விக்கிற ஆள் இருக்கால அவர் போய் நம்ம காங்க பார்த்து நீங்க எங்களோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம காங்க பார்த்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம காங்கோ இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லன்னு சொல்லுவான். இருந்தாலும் இல்ல நீங்க வீட்டுக்கு வந்து ஆகணும், நீங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, அட்லீஸ்ட் நீங்க வந்து நைட் சாப்பிட்டாது போங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா நம்ம காங் சாரி என்னால அங்க வர முடியாது, ஏன்னா நான் நாசியோஹாங் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், அந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது, ஒரு மேப் பார்த்து தான் போறேன், சோ அந்த ஒரு காரணத்தினால என்னால எங்கேயும் தங்க முடியாது, நான் சீக்கிரமா இங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இவன் இதை கேட்டதும் இவ்வளவு நேரம் அந்த வித்துக்கிட்டு இருப்பால அவன் நம்ம காங்கோட கையை பிடிச்சிருப்பான். டக்குன்னு அந்த கையில பிடிச்சிருந்தா அந்த கிரிப் அதிகப்படுத்திடுவான். அதை நம்ம காங் நோட்டீஸ் பண்ணிடுவான். இவனுக்கும் நாசியோஹாங்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. டக்குனு அந்த ஆளு ரொம்ப சந்தோஷமாகி ஓ அப்படியா, எனக்கும் நாசியோஹாங் நல்லாவே தெரியும், எங்க வீட்டுக்கு போற பக்கத்துல இருக்கிற ரோடு தான் நாசியோஹாங்க்கு போற ரோடு, நீங்க வந்தீங்கன்னா நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு போகலாம், நீங்க வாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நம்ம காங் கூட்டிட்டு போவான். இவங்க போகும்போது அங்க சூரியன் மறைய ஆரம்பிச்சிடும். இவங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறத நம்ம காங் கவனிப்பான்.
எல்லா குழந்தைகளுமே இங்க வித்துட்டு இருந்தால அவர் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்ப எல்லாரும் உள்ள போயிட்டு நல்லா சாப்பிட்டு அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க. எல்லாரும் இவர் வேற ரூம் தூக்கி கொண்டு போய் படுக்க வைப்பாரு. நம்ம காங்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த விக்கிற ஆளு சொல்லுவாரு, என்னால உங்களுக்கு ஒரு சாதாரண சாப்பாடு கொடுத்து ஒரு சாதாரண இடத்துல தான் தங்குறதுக்கு இடம் கொடுக்க முடிஞ்சு. அந்த ஒரு காரணத்தினால நீங்க எனக்காக இந்த ஒயினை ஏத்துக்கணும்னு சொல்லி கரௌசர் ஒயின் அப்படி ஒரு ஒயினை கொடுப்பாரு. இது வீஜூ ரீஜன்ல மட்டும் பிரத்யேகமா கிடைக்கக்கூடிய ஒரு ஒயினா. இதை நீங்க குடிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்லி நம்ம காங்கு ஊத்தி கொடுப்பாரு. நம்ம காங்கு இந்த ஒயினை பாத்துக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் எதுவும் சொல்லாம அப்படியே குடிச்சிருவான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேரு என்னன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த விக்கிறார்ல இவரோட பேரு வாங் யூங்கி. இப்ப இவர் அடுத்த கப்ப ஊத்தி குடிக்கும்போது இந்த காங் கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாரு, இந்த குழந்தைங்க யாருமே என்னோட குழந்தைங்க கிடையாது. நீங்க ஏற்கனவே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்க எல்லாமே நான் வேற இடத்துல போறப்ப பார்த்த ஒரு குழந்தைங்க மட்டும் தான். அதுல ஒரு குழந்தை பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. தன்னோட பேர் என்ன, தான் யார் என்னன்னு எது கூட தெரியாம இது பாட்டு பிச்சை எடுத்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு குழந்தை தன்னோட அம்மா இறந்து போறது கூட தெரியாம அவங்க அம்மா கிட்ட இருந்து பால் வரும்னு சொல்லி அவங்க அம்மாவோட மடியிலே உட்கார்ந்து இருந்துச்சு. இப்ப அந்த குழந்தைய அங்க இருந்து தூக்கிட்டு வந்தாராம். இன்னொரு குழந்தைய அவங்களோட ஃபேமிலியே வறுமை காரணமா வித்துட்டாங்களா. இப்ப அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாராம். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டது நம்ம காங்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தன்னோட கிராமத்துல இருந்தா நம்ம காங்கு நினைப்பா. அதுவும் இல்லாம தன்னால இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அப்ப இந்த மாதிரி வாழ்றவங்களை பார்க்கும்போது தனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப இவர் சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து வாழ ஆரம்பிக்கல. நான் சொல்ல போனா ஆரம்பத்துல இந்த குழந்தைய மாதிரி தான் என்னோட சைல்ட்ஹுட் இருந்துச்சு. இந்த குழந்தைய மாதிரி என்னைய பாத்துக்கிறதுக்கு ஆள் தான் கிடையாது. ஆனாலும் என்னால விட்டு கொடுக்க முடியல. எனக்கான சாப்பாடை நானே எடுக்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் திருட ஆரம்பிச்சேன். ஒருவேளை என்ன தடுக்கணும் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சேன். என்ன கொல்றதுக்காக அத்தனை பேர் சுத்தினாங்க. எல்லாரும் கூட சண்டை போட்டேன். அதனால தான் நான் ஸ்ட்ராங்காவும் மாறினேன். அப்ப கொலை அதுக்கப்புறம் கடத்தல் வேற என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ எல்லா தப்பையும் பண்ணிருக்காராம். எல்லாத்தையும் பண்ணி தான் இப்ப இந்த இடத்துல இருக்காராம். ஒருவேளை இவர் மட்டும் அவர் கையால சேவாகாம இருந்திருந்தானா, அவர் மட்டும் வந்து இந்த வாங்க காப்பாத்தாம இருந்திருந்தானா, இந்த வாங்க அப்படியே இருந்துப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த வாங்கே சொல்லுவாரு. அந்த அவர் யாரு நம்ம காங்க கேட்டதும் அவர் தான் என்னோட உயிரை காப்பாத்தினவர். என்ன மாதிரி ஒரு குப்பைக்கு கூட வாழ்க்கை இருக்கின்றதா அவர் தான் புரிய வச்சாரு அப்படின்னு இந்த வாங்க சொல்லுவாரு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தவர் டக்குனு சீரியஸா மாறி, நான் ரீசெண்டா ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். என்ன காப்பாத்தின அவரோட பாஸ்ட்ல கரெக்டான ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கறதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நாசியோ ஹாங்க்கு எதுக்காக போறீங்க அப்படின்னு. நம்ம காங் மறைக்கணும்லாம் நினைக்க மாட்டான். டைரக்டாவே சொல்லுவான், நாசியோ ஹாங்கோட லீடர் நான் தேடுற ஆளா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக போறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவருக்கு ஒருவேளை அது அவரா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நம்ம காங் பதிலே சொல்ல மாட்டான். அமைதியா அவரை பாத்துக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம காங்க பார்த்ததும், நான் உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன். என்ன எப்ப இருந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப நம்ம காங் சொல்லுவான், என்னோட grip என்னோட கையில நீங்க பிடிச்சீங்களே, நீங்க என்னோட கையை பிடிச்சதுமே எனக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. உங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆளு மத்தவங்க கிட்ட கெஞ்சணும் அவசியமே கிடையாது. இருந்தாலும் நீங்க அங்க உயிருக்கு கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அப்பயும் கூட எனக்கு உங்க மேல சந்தேகம்லாம் வரல. ஜஸ்ட் உங்க வித்தியாசமான ஒரு ஆளா மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனா எப்ப நீங்க எனக்கு இந்த பாய்சன் ஒயினை கொடுத்தீங்களோ அதை குடிச்சோனே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க என்னதான் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு. என்ன என் மேல இந்த பாய்சன்லாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த பாய்சன் எல்லாத்துக்குமே ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கிற விதமா எல்லா பாய்சனுக்கும் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அதனால எனக்கு அதிகப்படியான பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம காங் சொல்லுவா. இதை கேட்டதும் அவரும், அப்படின்னா கண்டிப்பா உங்களை நான் நாசியோ ஹாங்க்கு விடவே கூடாது, நீங்க நாசியோ ஹாங்க்கு போக கூடாது அப்படின்னு சொல்லுவான். அதை நீங்க முடிவு பண்ணக்கூடாதுன்னு பதிலுக்கு நம்ம காங் சொல்லுவான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் இதை சண்டை போட்டு தீர்த்துக்கிறதுக்காக வெளில போயிருவாங்க. இப்ப நம்ம காங்கு சொல்லுவான், நான் உங்க கூட சண்டை போட வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சண்டை போடாம என்னால உங்களை தாண்டி போக முடியாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. இப்ப அதை சொல்லி முடிச்சதும் அடுத்த செகண்ட் நம்ம காங்க வந்து அவர் பஞ்ச் பண்ணுவாரு. அந்த பஞ்ச்ல இருந்து நம்ம காங் தப்பிச்சிருவான். இருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பஞ்சா இருக்கும். பின்னாடி இருக்கிற கல்லையே உடைச்சிருக்கும். நம்ம காங்கே அதை அதிர்ச்சியா பாப்பான். இப்ப நமக்கு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. இந்த வாங்க கால ஒரு பெரிய மலை மேல ஏறிக்கிட்டு இருப்பான். அவன் அந்த மலை மேல ரொம்ப தீவிரமா வேற ஏறிக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒரு மிஷனுக்காக அப்படின்னு. என்ன மிஷன் அப்படின்னா இவனுக்கு 1000 கோல்டு தரதா சொல்லிருப்பாங்க. அதுவும் ஒருத்தர கொல்றதுக்காக. அப்படி கொண்டுட்டா இந்த 1000 கோல்டு வாங்கிக்கலாம். ஒருவேளை சீக்கிரமா கொண்டுட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு வேற தரேன்னு சொல்லிருப்பாங்க. இதுக்காக தான் இந்த மலையில ரொம்ப தீவிரமா ஏறிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது இந்த மலையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழ உருண்டு விழுந்துருவான். அதுவும் இல்லாம அதிகமான அளவு அடியும் பட்டுரும். எங்க தானே செத்து போயிருவோமோ அப்படின்னு ஒரு பயமே அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஆனா அப்ப ஒரு ஹோல் போட்டாலே இவனை வந்து பாப்பாரு. பார்த்து இவனை காப்பாத்தி தன்னோட வீட்ல இவனை தங்க வச்சிருப்பாரு. இப்ப ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம வாங்கும் மயக்கத்துல இருந்து கண்ண முடிப்பான். கண்ண முடிச்சு பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். தான் இன்னும் உயிரோட இருக்கோன்றதே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இருந்தாலும் அவனோட உடம்பு ஃபுல்லா ரொம்ப வலிக்கும். ஏன்னா அவனுக்கு அடிப்பட்ட காயம் எதுவுமே குணமா இருக்காது. ஜஸ்ட் அவனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹோல் போட்டாலும் வருவாரு. இவனுக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸும் அதோட இவன் வச்சிருந்த எல்லா பொருட்களையும் இவன் எடுத்து வந்து கொடுப்பாரு. இப்ப இது எல்லாமே இங்கே இருக்கு, உனக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், சாப்பாடு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அவனும் கேட்பான், என்னோட பொருள் எல்லாத்தையும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அப்ப நான் எதுக்காக இங்க வந்து கேட்டதும் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த ஹூட் போட்டாலும் எனக்கு தெரியும், நீ எதுக்காக வந்திருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு சாதாரண விலங்கே நம்ம அதுக்கிட்ட பாசமா நடந்துக்கிட்டோம்னா நமக்கு பதிலுக்கு அது நன்றி கடனை செலுத்தணும்னு நினைக்கும். அப்படி இருக்கிறப்ப நீ ஒரு மனுஷன், உன்னோட நன்றியை நீ காட்டுவேன் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருப்பாரு. ஆக்சுவலா இவன் கொல்ல வந்த ஆளே இந்த ஹூட் போட்ட ஆள் தான். இருந்தாலும் அவரை தன்னை காப்பாத்திருக்காரு. அது எதுக்கும் புரியாம தான் அவனும் இவரை பாத்துக்கிட்டே இருப்பான். இவர் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அங்க சுத்தி இருக்கிற மக்களோட ஃபர்ஸ்ட் கல்லு உடைக்கிறது, அந்த பிரிட்ஜ் கட்டுறதுன்னு எல்லா வேலையும் அந்த மக்கள் கூட பாப்பாரு. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற வயசானவங்களை பாத்துக்கிறதுன்னு எல்லா வேலையுமே அவர் தான் பாப்பாரு. எல்லா மக்களுமே இவர்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துருவாங்க. இப்ப நம்ம வாங்கி எல்லாத்தையும் பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ஃபுல்லா குணமான உடனே திருப்பி இவர் அடிக்கிறதுக்காக இவர் கூட சண்டை போடுறதுக்காக போயிருப்பான். ஆனா அந்த ஹூட் போட்டாலே நம்ம வாங்க ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிருப்பாரு. இப்ப இவரும் நம்ம வாங்க பத்தி கேட்பாரு, என்ன ஒரு விலங்க விட ரொம்ப மோசமான ஆளா மாறணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு. முடிவு பண்றதா? நான் எப்பயுமே இப்படிதான் வாழ்ந்திருக்கேன், இப்பயும் இப்படிதான் வாழ போறேன், இனிமேலும் இப்படிதான் வாழுவேன். அதுவும் இல்லாம ஒரு டார்கெட் கிட்ட நான் கொல்ல வந்த ஆள்கிட்டயே என்னோட உயிர் பிச்சை கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு உங்களோட கருணை தேவையில்லை, என்ன கொண்டுங்க அப்படின்னு சொல்லுவான். இவர் எதுவுமே பேசாம பக்கத்துல நடந்து வந்து, நீ உயிரை அவ்வளவு ஈஸியா நினைச்சியா? இந்த அளவுக்கு உயிரே வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற அளவுக்கு உனக்கு உயிர் அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? எல்லாருமே கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. நீ இதுவரைக்கும் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பது எனக்கு தெரியல. ஆனா நீ இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தது முக்கியம் கிடையாது, நீ இனிமேல் எப்படி வாழ போறன்றது தான் முக்கியம். ஒருவேளை உன்னோட உயிரை நீ அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போடணும்னு நினைச்சீனா ஏன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நீ நினைக்க கூடாது. புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப அது எல்லாத்த பத்தியும் நம்ம வாங்க இப்ப பிரசன்ட் யோசிச்சு பாப்பான். யோசிச்சு பார்த்து எனக்கு இன்னும் அது புரியல, எனக்கு இன்னும் டைம் வேணும், அதுக்கான அர்த்தம் என்னன்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம காங்க பாத்து கேட்பான், ஒருத்தர் பாஸ்டர் பண்ண தப்புக்கு அவருக்கு இப்ப தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. இப்ப நம்ம காங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம காங்க எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஜஸ்ட் டாட்ச் மட்டும் தான் பண்ணுவான். எதையுமே அவருக்கு திருப்பி அடிக்கவே மாட்டான், அவர் எதிர்த்து சண்டை போடவே
மாட்டான். இவர் ஒரு கட்டத்துல ரொம்ப வெறுப்பாக்கி நம்ம காங்க வேக வேகமா அடிக்கணும்னு நினைப்பாரு. ஆனா நம்ம காங்க ரொம்ப தூரம் தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான். இவர் தோத்தி வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருக்க போற நம்ம காங்க பாத்து கேட்பாரு. இவ்வளவு நேரம் ஜஸ்ட் தப்பிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தவன் இப்ப லைட்டா அவரோட அடியை தடுத்துட்டு அவரோட கையை பிடிச்சு ஒரு சுத்தி பக்கத்துல இருக்கிற மரத்தை நோக்கி வீசுவான். அவர் போய் அங்க விழுந்ததும் டக்குன்னு தன்னோட ரெண்டு கையையும் வச்சு தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய பிளாட்ச அவருக்கு மேல கொடுப்பான். இப்ப அவருக்கு மேல இருந்த மரங்கள் சுத்தி இருந்த மரங்கள் எல்லாமே நொறுங்கிடும். அதை பார்த்து அவருக்கே ஒரு செகண்ட் அதிர்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம காங் சொல்லுவான், நீங்க அவுட்டர் ஃபிஸ்ட் கீ ஆட்ட கத்துக்கிட்ட ஒரு கோஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களோட பவர் உண்மையிலே சூப்பர் தான். ஆனா அது என்ன தோக்கடிக்கிறதுக்கு போதவே போதாது அப்படின்னு சொல்லுவா. அதுவும் இல்லாம நாசியோ ஹாங்ல நான் தேடுற லீடர் தான். நான் உண்மையிலே தேடுற ஆளான்றது எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் அப்படி அந்த ஆளா தான் இருந்தாருன்னா நீங்க அவரை காப்பாத்தணும்னு எந்த அவசியமும் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த ஃபைட்டை இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லுவா. இது கேட்டதும் வாங்க ரொம்ப கோவமாயிருவாரு. ஒருத்தரை காப்பாத்தணுமா வேணாமான்றத நீ முடிவு பண்ணாத. அவரோட பாஸ்ட் பத்தி எனக்கு தெரியாது. அவர் எந்த மாதிரியான ஒரு ஆளா இருந்தாரு, எவ்வளவு தப்பு பண்ணிருக்காருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அவரை நம்பி எக்கச்சக்க பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவர் காப்பாத்துனதுனால தான் உயிரோட இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவர் சுத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஒருத்தரோட பாஸ்ட் இப்ப எப்படி அவரை கொல்றதுக்காக ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டதும் நம்ம காங்க சொல்லுவான், நம்ம ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை ஒரே மாதிரி பார்க்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் உங்க கூட இருந்த அந்த குழந்தைங்க நீங்க இப்பவே உங்களோட வாழ்க்கையை இழக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க ஒருவேளை அந்த வாழ்க்கையை இழந்துட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களோட நிலைமை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த குழந்தைய பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம காங்க கேட்பா. இப்போ உடனே இதை கேட்டுட்டு நீ அதை பத்தி எல்லாம் கவலை பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒருவேளை அந்த குழந்தைங்க யாரையும் எடுத்துக்காம இருந்ததுன்னா அவங்க எல்லாரும் எப்பவும் செத்து போயிருப்பாங்க. அவங்க ஜஸ்ட் என்னால கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை நான் இப்பவே செத்து போய் அவங்களும் செத்து போயிட்டா கூட அவங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டதும் நம்ம காங்க கோவமாக ஆரம்பிச்சிருவா. அவனோட கீ ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உடனே நீ அவங்கள பத்தி கவலைப்படாத, உன்னை பத்தி கவலைப்படுன்னு சொல்லி நம்ம மறுபடியும் நம்ம காங்க அடிக்கிறதுக்காக வருவாரு. இப்ப நம்ம காங்க அவர் அடிச்சு திரும்பி அவர் ஒரு சுத்தி கீழே வேகமா தூக்கி போட்டுட்டு உண்மையிலே நீங்க அதை யோசிக்கிறீங்களா? அந்த குழந்தைகளை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதா? அந்த குழந்தைங்க எல்லாரும் நீ எடுத்துக்கலனா கண்டிப்பா அந்த குழந்தைங்க செத்து போயிருப்பாங்கன்னு தான் நீங்க யோசிக்கிறீங்களா? அந்த குழந்தைங்க இருக்காத நினைச்சு வருத்தமே இருக்காது நினைக்கிறீங்களா கேப்பா. அவரு வாயை மூடுன்பாரு. அப்ப நான் எதுக்காக அந்த குழந்தைகளை எடுத்துக்கிட்டீங்க? அந்த குழந்தைகளை அப்படியே சாப்பிட்டு நினைச்சுக்க வேண்டியதானே? அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை நீங்க உங்களுக்கு கேலி கூத்தா இருக்கிற ஒரு விஷயமா நினைச்சீங்களா? அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை அவ்வளவு ஈஸியா இட போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பா. இதை எதிர்த்து நம்ம வாங்கால ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம காங் அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிப்பா. இவங்க அந்த வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க கட்டி வச்சு அதை ஏச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் நம்ம காங் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவான். உடனே இந்த வாங் மறுபடியும் நம்ம காங் கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்து அவனோட கண்ணுல மண்ணை தூவி விட்டுவாரு. அப்பயே நம்ம காங் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இந்த நேரத்துல சண்டை போடக்கூடாது, நல்லா பாருங்க, உங்க வீட்டுக்கு யாரோ தீ வச்சுட்டு இருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஆபத்து, அந்த குழந்தைகளை முதல்ல காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சு நான் உன்கிட்ட சொன்னேனே அந்த குழந்தைகளை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் கரெக்டா ஒரு மரக்கிட்ட போனதும் அவனோட வயிற்றிலே வந்து ஒரு கிக் வைப்பாரு. இந்த கிக் நம்ம காங் மேல தெளிவா பட்டுரும். அடுத்து தன்னோட நகத்தை வச்சு நல்லா கீறி சுத்தி இருக்கிற எல்லா மலையும் வெட்டி அந்த எல்லா கல்லும் நம்ம காங் மேல வந்து விழுகிற மாதிரி பண்ணிடுவாரு. இப்ப நம்ம காங் இதை எந்திரிக்க மாட்டார்னு சொல்லி நம்ம வாங்க இதை பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம கோஸ் அதுல இருந்து ஈஸியா எந்திரிச்சிருவான். அதுவும் எதுவுமே பண்ணாம ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாம எந்திரிப்பான். இப்ப நம்ம வாங்க பாத்து கேட்பான், நான் இது எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் மூக்க நுழைச்சேன்றது எனக்கே தெரியுது. ஒருவேளை நீங்க என் கூட சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா நானும் உங்க கூட சண்டை போடுறதுக்கு தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நான் உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா என்ன? உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ன தோக்கடிக்கிறதுக்கு போதவே போதாதுன்னு உங்கள்ட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் தானே அப்படின்னு கேட்பான். இப்ப நம்ம காங்கு கீழ இருக்கிற கல் எல்லாமே அப்படியே ஒரு சுழல் மாதிரி சுத்த ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம வாங்க நோக்கி அப்படியே ரொம்ப வேகத்துல வரும். நம்ம வாங்கி எல்லா அட்டாக்கையும் தடுத்துருவாரு. ஆனா நம்ம காங்கு அந்த சுழலோட சேர்த்து இவர் பக்கத்துல வந்து இவரோட உடம்பு மேல கை வச்சு ஸ்பேஸ் சரண்டரிங் பாம் ஸ்ட்ரைக் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். எந்த அளவுக்குனா சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே அப்படியே நொறுங்கிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட். இது எல்லாத்தையும் அவர் டைரக்டா ஃபேஸ் பண்ணதுனால உடனே கீழ விழுந்துருவாரு. இருந்தாலும் நம்ம காங் இப்பவே அவர் கொண்டு கல மாட்டா. அவரோட உடம்ப ஜஸ்ட் பேரலைஸ் மட்டும் தான் பண்ணிருப்பான். பெருசா இன்டர்னல் டேமேஜ் கூட கொடுக்காத அளவுக்கு தான் இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணிருப்பான். இப்ப கீழ விழுந்து கிடக்குற நம்ம வாங்க பார்த்து சொல்லுவான், நான் உங்களோட உடம்ப பேரலைஸ் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இருந்தாலும் என்ன துரத்திட்டு வரணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா நான் உங்களை என்னோட எனிமியா எடுத்துக்கிட்டு உங்களையும் கொல்ல வேண்டியது இருக்கும். அந்த குழந்தைகளை நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த குழந்தைகளை பத்தி நான் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து நடந்து போயிடுவா. இப்பதான் நம்ம வாங்கு சுத்தி இருக்கிற எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி கலங்குற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வாங்கு இவ்வளவு நேரம் அவங்க ஏஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பேசுற சத்தம் இப்பதான் கேட்க ஆரம்பிக்கும். இப்ப அந்த வீடு எரியிற சத்தத்தை கேட்கறதோட அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துருவாரு. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிப்பாரு. எவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்தோம், எவ்வளவு நேரம் போச்சுன்னு அவருக்கு சுத்தமா புரியாது. இப்ப நம்ம கோசி எங்க போனா வேற தெரியாது. அவனை தோட்டிட்டு போகணும்னு நினைப்பாரு. ஆனாலும் நம்ம கோசு மாதிரி ஒருத்தவனை டைரக்டா போய் ஃபேஸ் பண்றது உண்மையில கஷ்டமான ஒரு விஷயம் தான். இவனை தோக்கடிக்கணும்னா ஆம்புஷ் பண்ணி தான் தோக்கடிச்சாகணும். எப்படி இருந்தாலும் அவன் நாசியோ ஹாங் தான் போறான். ஒருவேளை ஷார்ட்கட் எடுத்து போனா சீக்கிரமாவே அவனை கண்டுபிடிச்சு ஆம்புஷ் பண்ணி அவனை கொண்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு பின்னாடி திரும்பி அந்த வீட்டை பார்க்கணும்னு ஒரே ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு என்னாச்சு, அந்த குழந்தைங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக திரும்பி அந்த வீட்டை நோக்கி நடந்து வருவாரு. ஒரே ஒரு தடவை அந்த வீட்டை பார்த்துட்டு போயிடலாம் நடப்பாரு. அந்த வீட்டுக்கிட்ட வந்தா அந்த மொத்த வீடுமே எரிஞ்சு போயிருக்கும். அவர் கண்ணு முன்னாடி எல்லாமே எரிஞ்சு போயிருக்கும். எல்லாமே சாம்பலா இருக்கும். இப்ப பக்கத்துல ஒரு குச்சியை குத்தி வச்சிருப்பாங்க. அந்த துணியில ஒரு விஷயத்தை பத்தி எழுதிருப்பாங்க. நீ ஒருவேளை அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைச்சீனா எங்களை அடிச்சவன யூமா மவுண்டனுக்கு கொண்டு வந்து விடு. அப்படி ஒருவேளை கொண்டு வந்து விட்டீனா அந்த குழந்தைங்க எல்லாரையும் ஒன்னொன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்னு அந்த துணியில எழுதிருக்கும். இப்ப அந்த குழந்தைகளை பத்தி ஒரு தடவை இந்த வாங்க யோசிச்சு பாப்பாரு. இதுதான் கரெக்ட் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நான் செத்து போயிருந்தேனா அந்த குழந்தைங்களோட நிலைமை இன்னும் மோசமா இருக்கும். அது இல்லாம அது அந்த குழந்தைங்களுக்கு சுத்தமா விருப்பம் இருக்காது. அந்த குழந்தைங்க செத்துதான் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு என்ன விட ரொம்ப லக்கியான ஆளுதான். நான் ஒருவேளை அவனை கண்டுபிடிச்சு அவனை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டேனா கண்டிப்பா சொல்றேன், உங்களை விட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற குழந்தைகளை எடுத்து அவங்களை நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால இப்பவே தலையில இருந்து போய் நீங்க எங்கேயாவது போங்க அப்படின்னு அவரோட தலையை பிடிச்சிட்டு அவரை கத்த ஆரம்பிச்சிருவாரு.
இப்ப நம்ம கோசு திருப்பி அவனோட பயணத்தை ஆரம்பிச்சிருவான். நம்ம கோசுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப அந்த கொள்ளக்காரங்க குரூப் இருந்தாங்கல்ல, அவங்க இருந்த இடத்துக்கு அவங்களை தேடி இந்த வாங் போவான். அங்க போய் ஒரு பெரிய கலவரத்தையே பண்ணிருப்பான். அங்க இருக்கிற கொள்ளக்காரங்க எல்லாரையுமே கொண்டிருப்பான். எவனையுமே உயிரோட விட்டுக்க மாட்டான். எல்லாத்துக்கும் தீ வச்சிருப்பான். மிச்சம் இருக்கிறது அவனோட லீடர் மட்டும் தான். அவனை போய் பார்த்து அந்த பசங்களா எங்க, என்னோட பசங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். பசங்களா? அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலையே, நான் அந்த மாதிரி எந்த உத்தரவும் கொடுக்கலையே. நான் கொடுத்த உத்தரவு யாரா இருந்தாலும் அவங்களை கொண்டுட்டு அந்த வீட்டை எரிச்சிட்டு வாங்க அப்படின்றது மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சு உன் பசங்க எல்லாரும் இன்னும் எரிஞ்சு போன அந்த வீட்டுக்கு கீழே தான் கிடப்பாங்க. போய் பாரு, அட்லீஸ்ட் அவங்க எலும்பாவது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அந்த வாங் ரொம்ப கோவமாகி அவனே அங்க இருந்து கொண்டுட்டு அங்க இருந்து வெளில வருவான். திருப்பியும் அந்த எரிஞ்சு போன வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிப்பான். திரும்பி அந்த வீட்டுக்கு வந்து அந்த பசங்களோட பாடியாவது கிடைக்கலாம்னு சொல்லி அங்க தீவிரமா தேட ஆரம்பிப்பான். ஆனா அவனுக்கு தேட தேட அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப அப்படி அவன் தேடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வரும். அந்த நாசியோங்கோட லீடர் சொன்னது, நானும் உன்ன மாதிரி தான், நீ என்னோட இன்னொரு பக்கம் தான், அதனால இங்க இருந்து போய் உன்ன மாதிரியே இருக்க நிறைய பேரை கண்டுபிடி, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டுபிடிச்சு அவங்க கூட வாழு, அப்பதான் நீ தேடிய ஒரு கேள்விக்கான பதில், அந்த கேள்விக்கான பதிலும் கிடைக்கும், உனக்கு இன்னொரு புது வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு அந்த நாசியோங்கோட லீடர் சொல்லி அமைச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த பசங்களை தேடி இவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இது தனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கல, இது எல்லாமே ஒரு பொய் அப்படின்னு இவன் கத்த ஆரம்பிப்பான். அந்த பசங்க எப்பயுமே எனக்கு தொந்தரவா மட்டும் தான் இருக்காங்க, எனக்கு ஒரு புது வாழ்க்கையா, என்னால அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுனா எனக்கு உடனே ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருமா, இது எல்லாத்தையும் பண்ணிட்டா மட்டும் நான் இது வரைக்கும் பண்ண தப்பலாம் அப்படியே இல்லாம போயிருமா என்ன, நான் வெறும் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், இந்த நடிப்புனால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு அவனுக்கு அவனே திட்டிக்க ஆரம்பிப்பான். தான் இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அந்த பசங்களா இருக்காங்களே அவங்க எல்லாம் முட்டாள்கள்னு நினைப்பான். ஏன்னா அந்த பசங்களை இதுக்கு முன்னாடி அவங்களோட சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க எல்லாருமே அபியூஸ் பண்ணப்பட்டாங்க. ஆனா அந்த பசங்களால அதுல இருந்து தப்பிச்சு வர கூட முடியல, அவங்களால எதுக்கு கூட சண்டை போட முடியல, அவங்களா செத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம தான் அந்த பசங்க இருந்தாங்க. அப்படி இருந்த பசங்களை தான் இவன் கூட்டிட்டு வந்தா. ஆனா இப்ப திரும்பி செத்து போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களை எடுக்காம இவன் கூட்டிட்டு வராம இருந்திருந்தா மேபி அவங்களோட வாழ்க்கை அப்பயே முடிஞ்சிருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இது எல்லாம் தன்னோட தப்புன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இனிமேலும் இது எல்லாத்தையும் பண்றதுக்கு அவனுக்கு எனர்ஜி இல்ல. இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் தனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண போறானா, கொலையா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது கடத்தலா இருக்கட்டும், எது வேணாலும் சரி, அது அவனுக்கு பிடிச்சதா பண்ண போறானா. இப்ப இங்க இருந்து எந்திரிச்சு போய் நம்ம கோசுவை தேடி போகணும்னு நினைப்பான். நம்ம கோசு கண்டிப்பா நாசியோஹாங்க்கு தான் போறான். அதனால அவனை போற வழியில தேடி கண்டுபிடிச்சு அவனை ஆம்புஷ் பண்ணி அவனை எப்படியாவது போறதை விட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இருந்தாலும் எந்திரிக்கிற அளவுக்கு அவனுக்கு எனர்ஜி இருக்காது. அப்படியே அங்கேயே படுத்துருவான். திரும்பியும் காலையில் விடிஞ்சிரும். இப்ப விடுஞ்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்களோட குரல் கேட்க ஆரம்பிக்கும். எல்லா குழந்தைங்களும் இவன் பக்கத்துல வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு, என்ன அங்கிள் இங்கே தூங்கிட்டு இருக்காரு, நம்ம நைட் ஃபுல்லா அந்த கேவ்ல இருந்தோம், அங்கிள் இங்கே படுத்து தூங்கிட்டார் பாரு, சரி விடு அவர் தூங்கட்டும், நம்ம எல்லாம் சுத்தி போய் ஏதாவது இருக்கான்னு பாப்போம், ஏதாவது பிரயோஜனமா இருக்கான்னு தேடுங்கன்னு சொல்லி அந்த பசங்க எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பசங்களோட குரலை கேட்டு இவன் கண்டுபிடிச்சு பாப்பான். எல்லா பசங்களும் அப்படியே உயிரோட இருப்பாங்க. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இங்க பக்கத்துல வாங்கன்னு சொல்லுவான். அந்த பசங்க பக்கத்துல வந்து அவங்கள பாத்து கேட்பான், நீங்க எல்லாம் எப்படி இன்னும் உயிரோட இருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்டதும் அந்த பசங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுங்க பாட்டுக்கு அப்படியே கொட்ட கொட்ட வச்சு பாத்துக்கிட்டே இருக்குங்க. உங்க யாருக்காவது தீக்காயம் இல்ல வேற ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு கேட்பான். அந்த பசங்க நெய்ல அப்படிலாம் இல்ல, சின்ன சின்ன ஸ்கிராட்ச் மட்டும் தான், அது கூட நாங்களா தான் போய் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த பசங்க எல்லாருமே நைட்டு இந்த தீ வைக்கிறப்ப ரொம்ப பயந்து போயிட்டாங்களா. அப்ப வெளில ஓடலாம் நினைச்சிருக்காங்க. அப்ப அவங்க ஓடி போய் மறைஞ்சிட்டு இருந்தப்ப அந்த பசங்களை வந்து காப்பாத்துனது நம்ம காங் தான். அந்த கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வேற இடத்துல கொண்டு போய் இவங்க தங்க வச்சான். அதுவும் பத்திரமா தங்க வச்சு இவங்களுக்கு கொஞ்சம் காசையும் கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காங் கிளம்பி போயிருப்பான். இது கேட்டது அந்த வாங்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம காங் இவன் கிட்ட சொல்லிட்டு தான் போனா, எனக்கு அந்த பசங்களை பத்தி கவலை இல்லன்னு. இருந்தாலும் அந்த பசங்களை காப்பாத்தி தான் போயிருக்கா. இப்ப இந்த வாங்க பார்த்ததும் அந்த குரூப்ல ஒரு பெரிய பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு உடனே சொல்லும், நீங்க மறுபடியும் வேற எங்க போக போறீங்க தானே, உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு தானே, கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க, எங்களால தனியா வாழ்ந்துக்க முடியும், நாங்க இப்படியே இருந்துக்குவோம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதும் அவனுக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகும். உடனே இந்த பசங்களை பார்த்து சொல்லுவான், நம்மளோட வீடு இப்படி ஆனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எங்க போயிட போறேன், முதல்ல வீட்டை கட்டணும்ல, வாங்க எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுவோம், முதல்ல எல்லாரும் எனக்கு ஒரு ஹக் கொடுங்கன்னு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ இன்னும் மூக்கு சிந்திட்டு உன்னோட சளியை கூட தொடக்காம இருக்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கோங்க. இப்ப இன்னொரு பக்கம் இவன் தோத்து போயிட்டான். அதாவது நம்ம காங்க இவனால தடுக்க முடியல அப்படின்றது இந்த நாசியோஹாங்கோட லீடர் இருக்கால, அவனுக்கு கீழ ஒருத்தவங்க அவனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிய வந்துரும். இப்ப அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்க வச்சு எப்படி இருந்தாலும் அவனை தடுக்க முடியாதுன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வாங்க வச்சு அவன் எங்க இருக்கணும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் வாங்க இதை சம்பந்தப்படுத்துறதுல எந்த அவசியமும் கிடையாது, ஏன்னா இது எல்லாத்தையும் இனிமேல் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு இந்த குரூப்போட லீடர் சொல்லுவான். நம்ம காங் தான் உண்மையிலேயே சுப்ரீம் ஓவர்லார்டோட டிசிபிளா இல்ல எதுக்காக நம்ம காங் இவங்க லார்ட தேடி வரான் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சுப்ரீம் ஓவர்லார்டோட டிசிபிள் அப்படின்ற பேரை கேட்டதும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுமே ஒரு டீமன் இவனுக்காக இவனை தேடி வந்துட்டு இருக்கு. அந்த டீமன் இனிமேல் இவனை பாத்துக்கிறோம், நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவனால நாசியோங்காங்குள்ள கண்டிப்பா வரவே முடியாது, அவனால கால் எடுத்து கூட வைக்க முடியாது, ஏன்னா அந்த டீமன் அவனை தேடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம கோஸ் மறுபடியும் நாசியோங்காங்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனை கூண்டில் அடிச்சு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அவனை கவனிப்பான். இப்ப அந்த கூண்டில் இருக்கிறவனும் அங்க சுத்தி யாருமே இல்லாததுனால நம்ம கோசவை பார்த்து, டேய் குண்டா இங்க கொஞ்சம் வா, இங்க கொஞ்சம் பக்கத்துல வா, எனக்கு கொஞ்சம் இன்னர்ட்டி மட்டும் கொடு, அப்படி மட்டும் கொடுத்துட்ட என்ன இதுல இருந்து மட்டும் தப்பிக்க வச்சினா உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேன், உனக்கு இந்த மொத்த உலகமும் வேணும்னாலும் என்னால எடுத்து தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம கோஸ் அதை கண்டுக்கவே மாட்டான். அவனை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவான். அடே இங்க வாடா, நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா, என்ன இதுல இருந்து மட்டும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம கோஸ் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான். இப்ப நடந்து போனதுக்கு அப்புறம் திரும்பியும் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் எங்க பக்கத்துல போயிருப்பாங்க. திரும்பி வந்து இவனை கூட்டிட்டு மேல போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த ஸ்லோப்ல இவங்களால அந்த வண்டியை ஏத்த முடியாது. அப்ப நம்ம கோஸ் தான் அதை பார்த்துட்டு சரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி இவன் அந்த ஸ்லோப்ல இருந்து இவங்களோட வண்டியை மேல புஷ் பண்ணி கொண்டு வந்துருவான். இப்ப இந்த ஒரு ஹெல்ப் பண்ணதுக்காக அவங்களும் சரிப்பா தம்பி நீ எங்க போறன்றது எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் இந்த உதவியை நீ இவ்வளவு தூரம் பண்ணிருக்க, இங்க இருந்து லேக் டாம்சியோங்க தாண்டாதான் உன்னால அடுத்த பக்கம் போக முடியும், ஒருவேளை நீ அந்த வழியா தான் போற அப்படின்னா அந்த லேக் டாம்சியோங்க தாண்டி உன்ன நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நம்ம கோசும் எப்படி இருந்தாலும் அந்த பக்கம் தான் போறோம், சரி அது இவங்க கூட போவோமே சொல்லி ஃபர்ஸ்ட் இவங்க வண்டியில ஏறிட்டு நேரா அந்த இடத்துக்கு போயிடுவான். அந்த லேக் கிட்ட போனதும் இவங்க கூப்பிடுறதுக்காக ஒரு போட் வந்துரும். அந்த போட்ல ஏறி எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒரு குரூப் சேர்ந்தவங்க போல, எல்லாரையும் ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாஸ் சொல்லிருக்காங்க. அதனால தான் எல்லாரும் ஒரே அடியா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவன் இவங்களோட பிரிசனர், இவனையும் சேர்த்து அடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறவன் இருக்கால, அவன் உடனே நம்ம கோசுவை பார்த்து சொல்லுவான்,
எனக்கு உன்னோட முகம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை நான் இதுல இருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னா மொத்த உலகத்திலையும் தேடியாவது உன்னை கண்டுபிடிப்பேன். உன்னை கண்டுபிடிச்சு உன் மண்டையை உடைச்சு அதுல இருக்கிற மூளையை எடுத்து நாய்க்கு கொடுக்கல என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டது நம்ம போஸ் ஒண்ணும் பேச மாட்டான். சார் இங்க பாருங்க சார், இந்த கால கூண்டுக்குள்ள இருக்கிறவன் இவன் ரொம்ப நேரமா உங்க என்னை வெளில விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவான். போட்டு கொடுத்தானே அவங்களும் வந்து குச்சியை வச்சு உனக்கு குத்துவாங்க. இப்ப இவங்க ஆப்போசிட் பக்கத்துல போய் இறங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம போஸ் பார்த்தா அந்த வயசானவங்க மறுபடியும் சொல்லுவாங்க, தம்பி உனக்கு ஒருவேளை ஆட்சேபம் இல்லைனா உனக்கு டைம் இருந்துச்சுன்னா எங்க கூட வந்து ஒரே ஒரு மீல் மட்டும் சாப்பிட்டு போ. ஏன்னா உன்ன மாதிரி சின்ன பையன் நல்லா சாப்பிடணும்ல, நீ வந்து எங்க கூட வந்து ஒரே ஒரு மீல் சாப்பிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் சொல்லுவாங்க. நம்ம கோசும் சரி போவோமே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போவான். அங்க போனதும் இவங்க சொன்ன மாதிரியே அங்க நிறைய வயசானவங்க இருப்பாங்க. ஒரு பெரிய இடம் அது. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வயசானவங்க தான். அவங்க கூட உட்கார்ந்து நம்ம கோஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இப்ப அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு இவங்களோட பாஸ் வருவான். ஃபர்ஸ்ட் வரவன் இங்க வெளில இருக்கிற இந்த கூண்டுல அடப்பட்டு கிடக்குறான்ல அவனை தான் பாப்பான். அவனை பார்த்துட்டு உள்ளேயும் போவான். இப்ப உள்ள நம்ம கோஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் பேசுறத கவனிப்பான். அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா பேசுவாங்க, நாசியாஹாங்கு எவனோ ஒருத்தன் போயிட்டு இருக்கானா, அவனை தடுக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க பாஸ் இவங்க எல்லாருமே ஒரே இடத்துக்கு கூப்பிட்டு இருக்கானா. அது மட்டும் கிடையாது, அவங்க பாஸுமே இந்த இடத்துக்கு வரானா. அவங்க பாஸே வர அளவுக்கு அப்படி யார் நாசியாஹாங்கு போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கோசுக்கு இது எல்லாத்தையும் கேட்டதும் அது அவனை தான் சொல்றாங்கன்றது அவனுக்கு புரிஞ்சு போயிடும். உடனே அந்த சாப்பாடு முடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பணும்னு நினைப்பான். ஏன்னா அவனுக்கு இவங்க கூட சண்டை போடணும்னு ஆசை இருக்காது. இந்த இடத்துல இருந்து எப்படியாவது சீக்கிரமா கிளம்பிடலாம் நினைக்கும் போதே இவங்க பாஸ் உள்ள வந்துருவான். வந்த உடனே அவன் நேரா அவனோட பார்வை நம்ம கோசு மேலதான் இருக்கும். நம்ம கோசுவை பார்த்ததுமே அவனுக்கு புரிஞ்சு போயிடும் இவன் தான் அவன் அப்படின்னு. ஏன்னா அவனோட ஈஸியா ஃபீல் பண்ணிருப்பான். இப்ப உடனே எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், அது அவன் தான், அவன் எல்லாரும் கொல்லுங்க அப்படின்னு. இவ்வளவு நேரமா அன்பா பாத்துக்கிட்டு இருந்த எல்லா வயசானவங்களும் டக்குனு ஒரு செகண்ட் இவங்க பாஸ் வந்த உத்தரவை கேட்டுட்டு எல்லாரும் உடனே இவனை அடிக்கிறதுக்காக வருவாங்க. நம்ம கோசுவை வெயிட் பண்ண மாட்டான். உடனே ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் உடைச்சிருவான். நம்ம கோசுவோட ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இந்த ஒரு இடம் தாங்கவே தாங்காது. மொத்த இடத்தையுமே நொறுக்கிடுவான். எல்லா பக்கமும் டேமேஜ் தான். இப்ப இது ஒரு டிஸ்ட்ரக்ஷனா யூஸ் பண்ணி உடனே எங்க தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்பயும் கூட இந்த வயசானவங்க எல்லாரும் நம்ம கோசுவை துரத்திட்டு அவங்களும் காட்டுக்குள்ள ஓடி வருவாங்க. இப்ப இவங்க கிட்ட இருந்து இப்படியே தப்பிச்சு நாசியாஹாங்கு போக முடியாது. இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓடுறது கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இவங்க எல்லாரையும் அடிச்சு இங்கே மயக்கம் போட வச்சா மட்டும் தான் நம்ம கோசுவால இங்க இருந்து போக முடியும்ன்றத நம்ம கோசு புரிஞ்சுக்கிடுவான். இப்ப நின்னு சண்டை போட்டு முடிவு பண்ணி உடனே அந்த இடத்துல நின்றுவான். எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து இவனை அட்டாக் பண்ணுவாங்க. மாத்தி ஒவ்வொரு குரூப்பா வருவாங்க. ஆனா எல்லாரோட அட்டாக்ஸையும் தடுத்து எல்லாரையும் ஒரே நேரத்துல சமாளிப்பான். இப்ப ஒவ்வொருத்தர அடிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம கோசு இவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருப்பான். இதுல இவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல, ஆரம்பத்துல இவங்க கூட்டிட்டு வந்தாங்கல, அவங்களும் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க அடிக்கிறதுக்கு நம்ம கோசுக்கு மனசு வராது. அதனால அவங்களோட வைட்டல் பாயிண்ட்ஸ் எதையுமே அடிக்காம ஜஸ்ட் அவங்களோட கால் கையின்னு எதுவும் அவங்களுக்கு டேமேஜ் வராத மாதிரியே அவங்கள அடிப்பான். ஏன்னா நம்ம கோசு அவங்கள தடுக்கணும் மட்டும் தான் நினைக்கிறானே தவிர அவனை கொல்லணும்னு நினைக்கவே இல்ல. இப்ப இது எல்லாத்தையும் இந்த குரூப்போட லீடர் இருக்கான்ல, அவன் இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். மலை மேல இருந்து அவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தவங்க அவனை கொல்றதுக்காக வராங்க. அப்படி இருந்தும் கூட அவங்களையும் அவங்களோட ஃபேட்டல் பாயிண்ட்ஸ்ல அடிக்க மாட்டான். இவனுக்கு ஸ்கில்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கான். இவன மாதிரி ஒரு ஆளு எப்படி அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிப்ளா இருந்தா என்னால இதை நம்பவே முடியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி திரும்பி பாப்பா. இவ்வளவு நேரம் ஒருத்தனை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப அவனை பார்த்து தான் இந்த பாஸ் கேட்டிருப்பான். உடனே இதை பார்த்த உடனே அவனும் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப இவங்க பாஸ் கேட்பான், ஒருவேளை நான் உன்னை இதுல இருந்து ஃப்ரீ பண்ணேனா உன்னால அவனை போய் பிடிக்க முடியுமா அப்படின்னு. அவன் திரும்பி பேசாம இருப்பான். அதை பார்த்ததும் இந்த பாசும் இல்ல மாதிரி, ஏன்னா ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு பாம்பு திறந்து விடுற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இந்த பாம்பு என்னையே காலில் கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பாஸ் சொல்லுவான். இப்ப கீழே அந்த சண்டை போயிட்டு இருக்கு. நம்ம பாஸ் முடிஞ்ச அளவுக்கு வரவங்க எல்லாம் திருப்பி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் அடிக்க எல்லாரும் அடியை வாங்கிட்டு உடனே திரும்பி போய் காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. சோ மாத்தி நம்ம கோசுவை அவனுக்கு தெரியாத இடத்துல இருந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க ஒளிஞ்சு சண்டை போடுவாங்க. அவங்களோட டீம் ஒர்க் உண்மையிலே சூப்பரா இருக்கும். நம்ம கோசு நினைச்சதை விட எல்லாருமே ரொம்ப எனர்ஜியோட இருக்காங்க. எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி இவங்க எல்லாரும் நல்லாவே சண்டை போடுறாங்கன்னு நம்ம கோசு நினைப்பான். இப்படியே போச்சுன்னா இது கண்டிப்பா முடியவே முடியாது. நம்ம கோசு சொல்லும்போது இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அந்த வயசானவங்களும் கேட்பாங்க. அவங்க ஒரு மாதத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க. இப்போ உடனே அவங்க யோசிப்பாங்க, என்னது இவன் நம்ம கிட்ட ஈஸியா சண்டை போட்டு இருக்கா அப்படின்னு. உடனே பக்கத்துல இருக்கிறவங்களும் ஆமா அவன் நம்ம கிட்ட ஈஸியா தான் சண்டை போடுறான், ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் சண்டை போடுறான். ஒருவேளை அவன் சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சிருந்தா நம்மள பாதி பேர் இந்நேரத்துக்கு செத்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவனை பாக்கிறத விட அவன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இவங்க எல்லாருக்குமே இருக்கும். இப்ப ஆரம்பத்துல நம்ம கோசுவை ஒருத்தர் இங்க கூட்டிட்டு வந்தாங்கல்ல, ஒரு 3 பேர். அவங்கள ஒருத்தர் நம்ம கோசுவை பாக்கிறதுக்காக பக்கத்துல வருவாரு. வந்துட்டு நான் தான் வந்திருக்கேன், நான் உங்க கூட சண்டை போட வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன் நாங்க யாருமே சண்டை போட வேணாம் தான் நினைக்கிறோம். இருந்தாலும் இது எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆனா இங்க ஒருவேளை நாங்க உன்னை விட்டாலும் கூட எங்க பாஸ் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. அதனால நீ ஒருவேளை எங்க கிட்ட சரணடைஞ்சிட்டீங்கன்னா எங்க பாஸ் உன்னை போனா போது உயிரோட விட்டாலும் விட்டுவாரு. நீ எங்க கிட்ட சரணடைஞ்சிருன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம கோசுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால அவனும் அவனோட தோல்வியை ஒத்துக்க மாட்டான். அப்படியா சரி, அப்படின்னா வேற எந்த வழியும் கிடையாது. இந்த பக்கம் ஒரு சைடு ரோட் இருக்கு. இது வழியா போனீனா எங்க பாஸ் கண்ணுல கூட படாம உன்னால நாசியாஹாங்கு போயிட முடியும். இப்படி இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் பார்த்தா சொல்லி முடிச்ச உடனே இவங்க ஆளுங்களே அவரை சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் மேலே வெப்பன் த்ரோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம கோசு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இந்த சண்டை நீண்டு கடைசியா இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து வெளில வந்து ஒரு புல்வெளிக்கிட்டே நம்ம கோசு போயிடுவான். இவங்களும் எல்லாருமே நம்ம கோசு துரத்திட்டு இந்த புல்வெளிக்கு வர ஆரம்பிப்பாங்க. நம்ம கோசு இவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இவங்க மட்டும் கிடையாது, இவங்களோட சேர்த்து அந்த பாஸையும் ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம கோசுவால இங்க இருந்து நாசியாஹாங்கு போக முடியும். இப்போ நம்ம கோசுவை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அவன் இருக்கிற இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம கோசு கொஞ்சம் பின்னாடி போய் நின்றுவான். இப்ப எல்லாரும் ஒரு சுத்தி ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணி எல்லா திசையில இருந்து நம்ம கோசுவை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே டால் கிராஸ் ஃபீல்ட்ஸ். சோ இவங்க எல்லாராலுமே ஓரளவு உள்ள போய் தப்பிக்க முடியும். இப்ப இவங்க எல்லா பக்கம் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்கும். நம்ம கோசுவால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கரெக்டான ஃபார்மேஷனோட அட்டாக் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்ப தூரத்திலேயே ஒரு 5 பேர் நின்னு அவங்க செயின்ஸ் த்ரோ பண்ணி நம்ம கோசுவை பிடிச்சு அவன் அங்கேயே நிறுத்தி வச்சிடலாம் நினைப்பாங்க. இப்ப மிச்சம் இருக்கவங்க எல்லாரும் போய் அவன் அடிச்சு கொண்டுலாம் நினைப்பாங்க. ஆனா நம்ம கோசு இதுக்கு அவ்வளவு சீக்கிரம் அசர்றவன் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னை செயின்ஸ்ல பிடிச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் திருப்பி அந்த செயின்ஸை வச்சே பிடிச்சு அவங்க எல்லாரையும் இழுத்து ஒரு சுத்தி எல்லாருமே தூக்கி வீசிடுவான். வீசுறதுக்கு அப்புறம் இப்ப அவன் கையில அந்த செயின்ஸ் இருக்கு.
இந்த செயின்ஸை வச்சு சுத்தி பக்கத்துல வரவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிப்பான். எல்லாரையும் அந்த செயின்ஸை வச்சே தடுப்பான். அதை வச்சு அவன் அடிக்கிற அடியில அந்த இடத்தையே வந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். மொத்த இடத்தையுமே அப்படியே பீஸ் பீஸா வெட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த இடமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். ஏன், பக்கத்துல ஒரு ஆறு இருந்துச்சுல, அந்த ஆறு அந்த இடம் உடைஞ்சு போனதும் அப்படியே உள்ள வந்து அப்படியே சூழ ஆரம்பிச்சிடும். அந்த இடத்தையே சின்ன தீவு மாதிரி மாத்திரும். அந்த அளவுக்கு நம்ம கோஸ் அந்த செயின்ஸை வச்சு எல்லாருமே காலி பண்ணிடுவான். நம்ம கோஸ் கிட்ட சண்டை போட்டவங்க எல்லாரும் வேற வேற தசை பக்கமா போய் அவங்க சதறி சதறி விழுக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம கோஸ் இந்த சண்டையை முடிச்சிட்டான். இப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த குரூப்போட பாஸ் இருக்கான்ல, அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, நம்ம கோஸ் உண்மையிலே சூப்பரா சண்டை போடுறான், அவனோட லெவலுக்கு அவன் உண்மையிலே சூப்பரா சண்டை போடுறான். ஆனா அந்த ஃபைட் முடிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் யோசிப்பான். ஏன்னா இந்த சண்டையில ஜெயிச்சது அவன் தான். இத்தனை பேரை எதிர்த்து அவன் ஜெயிச்சிட்டான். அப்ப நியாயப்படி அவன் எல்லாருமே கொண்டாடும். ஆனா கொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இது எதுக்காக பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம கோஸ் அவங்க எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கான நேரத்தை கொடுப்பான். எல்லாருமே எந்திரிச்சு நின்றுவாங்க. எந்திரிச்சவங்க எல்லாரும் நம்ம கோசுவை பார்த்து, இன்னொரு 10 வருஷம் போனா மேபி நீ அந்த லெவலுக்கு வரலாம், அப்ப இந்த ஃபைட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஆனா இப்ப உன்னால சத்தியமா முடியவே முடியாது. நீ இப்ப இருக்கிற உன்னோட லெவல்ல பாஸோட ஷேடோவை கூட தொட முடியாது. மறுபடியும் இவங்க எல்லாருமே சண்டைக்கு தயாராயிட்டாங்க. இப்ப நம்ம கோஸ் இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், இது எல்லாத்தையும் நம்ம இதோட நிறுத்திக்கிறோம். ஏன்னா இது இதுக்கு மேலே தொடர்ந்துச்சுன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப மோசமா அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அவர் சொல்லுவாரு, நீ அந்த டீவனோட விளையாட்டு பொருளா மாறதை விட எங்க கையிலேயே சாகிறது எவ்வளவோ மேல் நினைப்ப. நான் சொல்றதை கேட்டுக்கோ, இதுதான் எங்களால காட்ட முடிஞ்ச கடைசி கருணை. இதை ஏத்துக்கிட்டு இங்கேயே நீ இறந்து போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கோஸ் அவனோட செயின் வந்து அவன் பிடிச்சிருந்தால, அந்த செயினோட இன்னொரு எண்ட் இருந்துச்சுல, இப்ப தண்ணிக்குள்ள போய் விழுந்தவங்க எல்லாரும் அந்த செயினோட இன்னொரு எண்ட் பிடிச்சி இழுத்து நம்ம கோஸ் தண்ணிக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கோஸ் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதனால டக்குனு அவன் தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிருவான். இவன் தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போனதும் அடுத்து எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணிக்குள்ளேயே இவனோட கதையை முடிக்கணும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பாஸ் யோசிப்பான், ஒரு போர்க்களத்துல எது வேணாலும் வேரியபிளா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஆளுங்க அவங்க முன்னாடி நீ கவனமே இல்லாம இருந்திருக்க. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். நீ இருக்கிறதுலே பெரிய முட்டாள். உன்னோட கருணையினாலேயே நீ அவங்களை கொல்லாம போய் அவங்களுக்கு பாவம் பாத்தியே, அந்த ஒரு விஷயத்தினாலேயே நீ சாக போற. உன்னோட சாவ நீயே தேடிக்கிட்ட. இதுக்கு மேல இங்க பாக்குறதுக்கு எதுவும் கிடையாது. நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. ஏன்னா ஹெவன்லி டிஸ்ட்ராயர்ன்ற பேர் கேட்டதுனால ஒரு ஆர்வத்துல தான் அந்த பாஸ் இங்க வந்தானா. ஆனா இவன் இவ்வளவு முட்டாளா இருக்கிறப்ப இந்த ஃபைட்டை இனிமேலும் தான் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி கிளம்பலாம் முடிவு பண்ணிடுவான். இப்ப தண்ணிக்குள்ள இவங்க நம்ம கோசுவை இன்னும் ஆழத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நம்ம கோசு அதுக்கப்புறம் வெயிட் பண்ண மாட்டான். ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனை எங்க கூட்டிட்டு போனாங்களோ அந்த தண்ணிக்கு மேல் பரப்பு இருக்குல்ல, அதுல ஒரு சுழல் உருவாக ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி அந்த மொத்த காடுமே அதிரும். இத அந்த பாஸே ஃபீல் பண்ணுவான். அந்த பாஸே இந்த கீயை ஃபீல் பண்ணுவான். அதுவும் அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த அளவுக்கு தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணுவான் நம்ம கோஸ். இப்ப அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கும். ஒரு பெரிய நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு பாம்பு வெடிச்சா அந்த மாதிரி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த அட்டாக்கோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால இந்த தண்ணி எல்லா பக்கமும் சதற ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் அந்த டால் கிராஸ் ஃபீல்ட் இருந்துச்சுல, இவ்வளவு நேரம் நம்ம கோஸ் சண்டை போட்டால, அந்த மொத்த இடத்தையுமே அந்த தண்ணி மூடிடும். அது மட்டும் கிடையாது, இந்த பாஸ் ஒரு கிளிஃப் மேல நின்னுட்டு இருக்கால, அவ அளவுக்கு கூட அந்த தண்ணி வரும். அவன் தன்னோட கீயை வச்சு ஈஸியா அந்த தண்ணியை தடுத்துருவான். ஆனா அவனுக்கு பின்னாடி இருக்கிற இடம் எல்லா இடத்துல இந்த தண்ணி பட ஆரம்பிச்சிடும். இப்ப இது எல்லாத்தையும் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு குரூப் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஹைட்ல இந்த மலை மேல அவங்க யார் அப்படின்னா இந்த நாசியாங்லயே அந்த லார்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த குரூப் தான் இந்த சண்டையை ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவான், இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா, இவனை வெறும் சாதாரண அந்த வயசானவங்களால தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல இருக்கவன் சொல்லுவான். ஆனா அவங்க லீடர் சொல்லுவான், அவங்க ஒன்னும் சாதாரண வயசானவங்க கிடையாது. அவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி அவங்களோட பிரைம்ல ஒரு ஃபேக்ஷனோட ஹெட்டா இருந்தாங்க. நிறைய செட்டை வச்சு நடத்திட்டு இருந்த ஆளுங்க தான் அவங்க எல்லாருமே இவ்வளவு தூரம் சேர்ந்தும் கூட இவனை அடிச்சும் இவனை தடுக்க முடியல அப்படின்னா இவனோட ஸ்கில்ஸ் உண்மையிலே பவர்ஃபுல் தான். இவன் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆளு தான். ஆனா இவன் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிபிள் இல்லாம ஹெவன்லி டிஸ்ட்ராயராவே இருந்தாலும் அவனால இந்த இடத்துல இருந்து உயிரோட போகவே முடியாது. ஏன்னா அங்க நிக்கிற அந்த டீமன் அவனை போக விடாது. அவர் பேசுறது அந்த பாஸை பத்தி. இப்ப இந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க நம்ம கோசு கூட சண்டை போட்டுட்டு இருந்த எல்லா வயசானவங்களுமே எல்லா பக்கமும் செதறி கிடப்பாங்க. அவங்க யாராலையும் திருப்பி எந்திரிச்சு சண்டை போடுறதுக்கான எனர்ஜி இருக்காது. அவங்க எல்லாரும் அங்கதான் மயக்கம் போட்டு கிடப்பாங்க. எல்லாருக்குமே இன்டர்னல் டேமேஜஸ் இருக்கும். இப்ப தண்ணிக்குள்ள இருந்து இன்னொரு 2 வயசானவங்களை வெளில தூக்கிட்டு வந்து போட்டுட்டு நம்ம கோசு எந்த விதமான ஸ்கிராச்சும் இல்லாம அப்படியே வந்து நிப்பான். இவனை பார்த்ததும் அந்த பாஸ்க்கு, உண்மையிலேயே உன்னோட மார்ஷியல் ஆர்ட் சூப்பர் தான்டா, நீ அட்லீஸ்ட் இந்த லெவல்லையாவது இருக்க, உண்மையிலே நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம கோசு தன்னோட குச்சியை எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பலாம் நடப்பான். அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு வயசானவர் சொல்லுவாரு, நீ இந்த இடத்துக்கு போக கூடாது, நீ அந்த வழியா மட்டும் போயிடாத, இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம கோசுவும் கேட்பான், என்ன திரும்பி சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா, உங்களோட இன்டர்னல் டேமேஜஸ் அதிகமா இருக்குமே அப்படின்னு. ஆனா அவர் சண்டை போடணும்னு நினைக்கல, இந்த சண்டையை இதோட நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. உன்னோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் எல்லாமே உண்மையிலே சூப்பர் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த பிரசன்ட் முடிவுல உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து இப்பவே ஓடி போயிரு. உன்னால இதை எதிர்த்து சண்டை போடவே முடியாது. மேபி நீ போயிட்டு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ப வேணா வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இப்போ உனக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நேரமும் இல்ல, சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போய் நம்ம சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அந்த குரூப்போட லீடர், அந்த நாசியாங் குரூப்போட லீடர் சொல்லிட்டு இருந்தால, இவன் சுப்ரீம் ஓவர்லாடாவே இருந்தாலும் கண்டிப்பா அவனால இங்க இருந்து உயிரோட போகவே முடியாது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, சுப்ரீம் ஓவர்லாடோட டிசிப்ளின் ஒரு வேலை நம்ம கோசு இருந்தா அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னாலும் அவனை இந்த முடிவுல யாராலுமே தடுக்க முடியாது. ஒருவேளை அவன் உங்க லார்ட் தான் தேடி வரானா கண்டிப்பா இவங்களால தடுக்கவே முடியாது. அது இந்த நாசியாங்கோட குரூப்புக்குமே தெரியும். ஆனா நம்ம ஏன் இந்த முடிவு பத்தியே பேசுறோம்? இந்த முடிவுல இருந்து பழைய முடிவு கிட்ட போனோம்னா, அப்ப ஓல்டு முரிமேலியன்ஸ் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அந்த போருக்கு முன்னாடி இருந்த முரிமேலியன்ஸ், அந்த முரிமேலியன்ஸ்ல ஹெவன்லி டிஸ்ட்ராயரை தடுக்கிற அளவுக்கு எக்கச்சக்க ஸ்ட்ராங்கான மார்ஷியல் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த காலத்துல ஒரு லெஜெண்டரியான கோஸ் இருந்தாரு, லெஜெண்டரி மார்ஷியல் மாஸ்டர். அவர் ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அது மட்டும் கிடையாது, அப்ப இருந்த முரிம்ல 12 ஸ்ட்ராங்கான சுப்ரீம் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க. அதுல இருந்த ஒரு ஆளு அவர்தான் இந்த பாஸ், இந்த குரூப்புக்கே பாஸ். இப்ப அவர் இந்த சண்டைக்குள்ள குதிப்பாரு. நம்ம கோசுக்கும் இவர் வந்தோடனே தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் வந்த அந்த இம்பாக்டே ரொம்ப பெருசா இருக்கும். இவர் யார் அப்படின்னா, கிளாண்டஸ்டைன் ஒரு ஆர்கனைசேஷன், அப்ப இருந்த முரிமேலியன்ஸ்ல மிஸ்ட்ரியா இருந்த ஒரு ஆர்கனைசேஷன், அதோட லீடர். அப்ப இருந்த முரிமேலியன்ஸ்ல ஸ்ட்ராங்கான 3 எமினன்ஸ்ல ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் எமினன்ஸ் ஷேடோ எமினன்ஸ் சாபேச்சியோன். அப்ப இருந்த மொத்த முரிமும் பார்த்து பயந்த ஒரு வில்லன், அவர்தான் இந்த பாஸ்.
இப்ப அந்த பாஸ் இந்த சண்டைக்குள்ள இறங்கிருக்காரு. அதுவும் நம்ம கோசுவை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சாபாச்சியும் சண்டைக்குள்ள வந்தாரு. ஆனா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வார்ம் அப் அட்டாக் கொடுக்கணும்ல, ஒரு சிம்பிளான கீ ஸ்லாஷ். சும்மா தன்னோட கையை வேவ் தான் பண்ணுவாரு. அதுக்கு போன அட்டாக், அந்த கீ அட்டாக் நம்ம கோசு தடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவா. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்கும். இத நம்ம கோசு எப்படியோ தடுத்துருவான். ஆனா அவன் பக்கத்துல இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த வயசானவர் அவரால இந்த அட்டாக்க தடுக்க முடியாம இந்த அட்டாக்க டைரக்டா வாங்கி அவர் செத்து போயிருவாரு. அவர் சாகிறத நம்ம கோசு பாத்துக்கிட்டு இருப்பான். டக்குன்னு இந்த சாபாச்சியும் ரொம்ப பக்கத்துல வந்து, உன்னோட எதிரி நான் இங்க இருக்கேன், அங்க நான் வேடிக்கை பாக்குறேன்னு சொல்லி நம்ம கோசு அடிக்கிறதுக்காக ஒரு பாம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு வருவான். நம்ம கோசு தன்னோட குச்சியை வச்சு அதை தடுப்பான். ஆனா அந்த குச்சியால அந்த அட்டாக்க தாங்க முடியாம அதுவும் உடைஞ்சு போய் அந்த பாம் ஸ்ட்ரைக் டைரக்டாவே நம்ம கோசு மேல படும். ரொம்ப பெரிய இம்பாக்ட்ல இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அது. இப்ப இந்த சாபாச்சியன் தான் நம்ம காங் எதிர்த்தாகணும். நம்ம சாபாச்சியன் நம்ம ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. ஏன் ஹெவன்லி டிஸ்ட்ராயர் ஒருத்தர் முரிமுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஆரம்பத்துல முரிமையை கலக்கிட்டு இருந்த ஒரு ஆளு தான் இந்த சாபாச்சியன். அப்படி இருக்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை நம்ம கோசு எதிர்த்து அவரை சண்டை போட்டு இவரை தாண்டி நாசியோஹாங்கு போக முடியுமா? நம்ம கோசு கிட்ட இருக்கிற ஹெவன்லி டிஸ்ட்ராயர் டெக்னிக்ஸால இவரை தடுக்க முடியுமா? என்னாலும் சரி, இந்த சண்டை ரொம்ப பெருசா போக போகுது. அதுவும் பெரிய லெவல்ல ஆக போகுது. இப்ப இதுல என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல தான் பார்க்கணும். அடுத்த சாப்டர்ஸ்ல